அன்புக்குரியவர்களே, இன்றைய குரு தினத்தில் இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது உறவு. இந்த யாரெல்லாம் உணவா? உறவும் உணவு மாதிரி தான், சரியா? இந்த அருளமுதம் உணவு இல்லையா? அந்த உணவு தான் நம்ம உறவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? இப்போ பிடிச்ச உணவு நமக்கு என்ன தரும்? நல்ல பலத்தையும் பலத்தையும் தரும். பிடிக்காத உணவு வாமிட் ஆயிடும் இல்லையா? அது உடம்புக்கு கெடுதலை தரும். அதே மாதிரி தான் உறவு. உறவு பிடிச்சாதான், பிடிக்கலன்னு சொல்லியாச்சுன்னா பகையாயிடும் இல்லையா? அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களே இருக்கட்டும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களே இருக்கட்டும், ரத்த உறவுனா எல்லாருமே ரத்தத்தில் உள்ளவங்க தான். ரத்தம் இல்லாத மனுஷன் யாரு? அப்படி ஒன்று சொல்லி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ரத்த உறவு. ரத்தம் இல்லாத உறவுங்க. அது ரத்தம் போச்சுன்னா செத்துல போனான், இருக்கக்கூடிய விட்டு ரத்தம் ஓடிட்டுல இல்லையா? அப்போ அந்த உறவு பார்த்தீங்கன்னு சொன்னா உறவு எப்படி இருக்குன்னா உணவு மாதிரி. அதான் உணவுன்னு சொல்றேன். உணவு பிடித்த உணவு நல்ல ஆரோக்கியத்தை தரும். பிடிக்காத உணவு வெளியில இல்லையா? அப்போ உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிடித்து இருக்க வேண்டும். அதை ஒன்று நம்ம பிடிச்சு வச்சுக்கணும், நமக்கும் பிடிக்கணும், அதை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும். விட்டா பறந்துடும். அப்போ உறவு கெட்டு போச்சுன்னு சொன்னா ஒன்று அவங்க விலகிடுவாங்க, இல்லை நம்ம விலகிடுவோம். உணவு அப்படித்தானே, ஒன்று அது வாங்கி பண்ணி தானாக வெளியில் வந்துடும், இல்லைன்னா கிடந்து பாடாப்படுத்தி நோயை தந்து அப்புறம் மருந்து கொடுத்து அதை சரி செய்யணும். அதே மாதிரி தான் உறவும். உறவு நல்ல நிலையில் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஒன்று அவங்களே விலகிடுவாங்க, அல்லது நாம் அவங்கள விட்டு தூர போயிடுவோம் இல்லையா? அப்போ ஒட்டி இருக்கணும்னு சொன்னால் கெட்டியாக இருக்கணும், கெட்டு இருக்கக்கூடாது இல்லை? அப்போ உறவுல ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்குது. உணவு மாதிரி உறவுல பாருங்களேன், எல்லா உறவையும் நம்ம ஒன்றுன்னு நினைக்கிறது இல்லையே. உணவுலேயும் அப்படித்தான். சிலவங்களுக்கு காலையில் 2 இட்லி சட்னி சாம்பார் சூப்பர்ன்றுவான். சிலவங்க காலையில் 4 கீச்சு பரோட்டா. சிலவங்க அதெல்லாம் அது எங்கள் ஊர் பக்கத்துல எல்லாம் புட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது வீட்டுகளில் தகராறுகள் நடக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு துண்டு கொண்டு வைப்பாங்க. ஒரு துண்டு தின்னுடா வைக்கிறேன், அந்த ஒரு துண்டை நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்தாலே அது நிறைய வரும். அதுவும் அந்த புட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், வெறும் புட்டு திங்க மாட்டாங்க. அந்த புட்டில் தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா? தேங்காய் துருவி மாவுக்கு 50% மாவுன்னா 50% போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5% அப்படி மேலே மட்டும் வைக்கக்கூடிய வீடுகள் இருக்கும். அந்த தென்னை மரம் உள்ள வீடுகள் எல்லாம் பாதி மாவு பாதி தேங்காய் நல்லா துருவல் போட்டு இதோட நிற்கிறது இல்லை. அப்புறம் பயிர் ஒரு கரண்டி, இந்த பாசி பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிர், அது ஒரு கரண்டி அதில் போட்டு, அது மட்டுமா அப்புறம் அப்பளம் மட்டுமா அப்புறம் வாழைப்பழம், இது அவ்வளவும் போட்டு போனீங்கன்னா ஒரு துண்டு புட்டுக்கு இல்லையா? அது கூட ஒரு கரண்டி பாசிப்பயிறு, அதை நல்லா வேக வச்சு அது நல்லா சூப்பராக. சும்மாவே பயிர் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போவோம் இல்லையா? அதாவது நார்மலாகவே பாசிப்பயிர் மற்ற பயிரை விட நல்ல பயிர். பருப்பு சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த பருப்புலாம் உங்களுக்கு வாயு தன்மை இருக்கும். ஆனால் இதில் வாயு தன்மை கிடையாது. நல்ல பித்தம் இருந்துன்னு சொன்னால் பாசிப்பயிரை அவிக்கக்கூடிய அந்த தண்ணியை உப்பு சேர்க்காம அந்த தண்ணியை குடித்தாலே பித்தங்கள் குறையும். பாசிப்பயிர் அவிக்கக்கூடிய தண்ணியை வெளியில் கொட்டக்கூடாது. அது ரொம்ப ஒரு மருந்து மாதிரி தான், மருந்தே விருந்து இல்லையா? அப்போ ஒரு துண்டு புட்டு, அதோட கொஞ்சம் பயிர், அப்புறம் ஒரு அப்பளம் பத்தாது, 2 அப்பளம். அந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாக தட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்குறதுலாம் இத்தனோண்டில் இருக்குது. அங்கே அந்த புட்டுக்குள்ள அப்பளம்னே உண்டு, அது நல்லா பெருசாக இருக்கும், சோளாபுரி மாதிரி இருக்கும்.
இல்லையா? அதை 2 அப்பளத்தையும் அப்படி போட்டு படப்படாது, அதை அப்படியே முறிக்கும் போது அந்த சவுண்டு அதுலேயே பாதி வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், தர 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 தரான்னு. அதுக்கு பிறகு வாழைப்பழத்தையும் அதில் போட்டு அது ரசித்து உருட்டி உள்ளத்தோடு சாப்பிட்றத பார்த்து அது ஒரு அழகு தான் இல்லையா? இப்போ அந்த ஒரு துண்டு குட்டிக்கே இவ்வளவுன்னா அவன் ஒரு குத்தியே கேட்பான். ஒரு குத்தின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த காலத்துலலாம் மூங்கில் அவிப்பாங்க. மூங்கில் அவிக்கிறது உடம்புக்கு நல்ல பலமும் கூடுதல், ருசியும் நல்லா இருக்கும் பொதுவாக. இப்போ மலேசியாலாம் கூட பிரியாணி எல்லாம் கூட மூங்கில் பிரியாணின்லாம் பண்ணுறாங்க, இங்கே கூட இருக்கும் இல்லையா, பேம்போ புட்டுன்னு சொல்லிட்டு. அது புட்டு முழுக்க இதில் தான் பண்ணுவாங்க. இப்போ அலுமினிய புட்டு குழாய், எவர் சில்வர் புட்டு குழாயெல்லாம் வந்துடுச்சு. பட் அந்த எதில் வைக்கணும், மூங்கில் இல்லையா, அது ஒரு நீட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த துண்டு சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு 5 சீல் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் மாவு, அப்புறம் அது கூட தேங்காய் போட்டு, அப்புறம் ஒரு சீல் போட்டு, அப்புறம் மாவு தேங்காய் போட்டு, அப்படி ஒரு 5 அடுக்கு வச்சு அதுக்கு மேலே ஒரு சிரட்டை, தேங்காய் சிரட்டை இருக்கு, அதை வச்சு மூடி நல்லா அழகா ஆவி வெளியே போகாம இந்த ஆவியில் வச்சு எடுக்கிறது. அதனால உடம்புக்கு கெடுதல் கிடையாது. எப்பவுமே ஆவி உணவு பாவிக்கும் நல்லதும்பாங்க இல்லையா, ஆவி உணவு பாவிக்கும் நல்லது. அதனால இந்த ஆவியில் வரக்கூடிய இட்லி புட்டெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, இப்போ இந்த உணவுன்னு சொல்லுகிற பொழுது உணவுல எத்தனை வகைகள் இருக்குது, எத்தனை வகை இருக்குது. இட்லின்னு ஒன்று, காலை டிஃபன்னு சொன்னாலே என்னெல்லாம் மெனு நீட்னா இட்லி, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் பூரி இல்லையா, அப்புறம் பரோட்டா, அப்புறம் அந்த மாதிரி புட்டு, அப்புறம் இடியாப்பம் ஒன்று இல்லையா, இன்னும் என்னென்னலாமோ வருவாங்க. அப்புறம் இந்த அடை தடை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். இதே மாதிரி தான் உறவுல இருக்கும். உறவு ஒன்றா இருக்குது. அது எங்கள் பெரியம்மா பொண்ணு, இது எங்கள் மாமா பொண்ணு, ரெண்டுலேயும் பார்வை வேறு மாறிடும் இல்லையா. பெரியம்மா பொண்ணை பார்க்குற மாதிரி மாமா பொண்ணை பார்ப்பானா, அவள் உறவு ஒன்றா இல்லையா. உணவு மாதிரி தான் அது. சிலதை தொட்டுக்குவாங்க, சிலதை குறிச்சி உள்ள போடுவாங்க. அதே போல் சில உறவுகள் என்ன பண்ணுவாங்க, தொட்டுக்குவாங்க. தேவைக்கு மட்டும், ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்றது இருக்கும். சிலது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதது இருக்கும். சிலது எப்பவுமே கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஊறுகாய் மாதிரி சில உறவுகள் ஊறுகாய் அவங்களே சொல்லுவாங்க, ஏதாவது நல்லது கிட்டது வந்தால் தான் சொல்கிறேன், மற்றபடி கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்பாங்க. இப்பெல்லாம் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் உணவு மாதிரி தான் இல்லையா. ரெண்டாவது, உறவை ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் வயிற்றுக்கு உணவு கேடு மாதிரி வாழ்க்கைக்கும் கேடு. ரொம்ப உறவு எடுத்துக்கிட்டாலும் ஆபத்து. ஏன்னா 10 பேர் சேர்ந்துதான் வைங்களா, அந்த வீடு பாடாப்படும். அவங்க வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அங்கே 10 பேர் இருக்காங்கன்னு இருக்கோம். 10 பேரும் எப்படி இருப்பாங்க, 10 கிரகம் வந்து இருப்பாங்க. புதுசாக ஒரு கிரகம் அங்கே இருக்கும், உள்ள 9 தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இல்லையா. 1 7:30 போய் உட்காந்துருக்கோம், 1 ராகா இருக்கும், 1 கேதுல இருக்கும். எல்லாம் அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் தான், வேற ஒன்றும் வேற யாரும் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கிரக யுத்தமே நடக்கும் பார்க்கணும். அது எப்போ அவங்க சந்தோஷமா இருக்கான்னு சொல்லவே முடியாது. அது நிறைய பேர் இருக்க வீட்டில் அனுபவத்தில் தெரியும். நம்ம 1 2 இருக்கிறவங்க சும்மா பேசிட்டு தருவாங்க, பார்க்க நல்லா இருக்கும் கூட்டமா. ஆனால் வெளியில வாசல்ல வரும்போது பார்த்தா அப்படி களை கட்டும், படை கட்டி வருவாங்க இல்லையா. ஆனா உள்ளுக்கு அந்த போர்க்களம் பார்க்கணும். ஒரு ட்ரெஸ் உடுத்து கிளம்புறதுக்குள்ள அம்மா சொல்லுவாயா கிளம்பிட்டியா, ஏமா அக்கா சொல்லுவா, என்னடி நீ பாத்ரூம் போயிட்டு வந்தே நான் போட்டுமாம்பா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி இல்லையா. எல்லாம் ஆளாளுக்கு என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா அப்போ இவ வச்சிருக்க புடவை தான் அவ தூக்குவா, அவ பூக்கு முன்னாடி இவ பூ எடுத்து தலையில் வச்சுக்குவா. ஹேர் பின் எங்கடி ஹேர் பின்னை காணும், அவ தலையில ஏகப்பட்ட ஹேர் பின்னை குத்திக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சங்கடங்களை தரும். நம்ம உறவுன்னு நினைக்கிறோம், அதுல அவளை அடிச்சு இவ திட்டி அதுக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லி ஒரு மூக்க சிந்திட்டு உள்ள போய் உட்காந்துக்குவா. உடனே கிளம்ப முடியுமா? ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும். ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாம் என்ன வேஷம், என்ன வேஷம். நான் அந்த வாசல்கள் நிற்பேன். சில நேரங்களில் ஏதாவது கூடுதல் ஃபங்க்ஷனுக்கே போறது கிடையாது. அப்படி எங்கேயாவது போனா முதல் இந்த வரக்கூடியது போகக்கூடியதான் பார்வையா இருக்கும். அப்படியே பார்ப்பேன். கூட்டமா வரும்போது கார்ல விட்டு இறங்கும் போது
இறங்குமா இறங்குமா அங்க வீட்டுல அங்க வந்து ஏதாவது பேசுன எப்படி விட்டு வருவா அம்மாவை, நீ அங்க வந்து வாயை இந்த மாதிரி அங்க வாயை விட்டுறாத, அம்மா அம்மாக்குமா அவங்க எல்லாம் வருவாங்க, மானம் போயிடும். சும்மா இரு, நான் தானே உன்னை பெத்தேன், நீ தான் பெத்த. இது போல வார் அங்க ஒரு பேட்டில் ஃபீல்டு முடிஞ்சு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அணிவகுப்புகள் நடப்போம். பிரதம மந்திரிக்கு அணிவகுப்பு மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள நுழைவாங்க. பார்க்கணும் இந்த பானையும் இந்த உன்னையும் பார்க்க முடியுமாங்கிற மாதிரி ரொம்ப சைலண்டா அழகா வந்து அதுல செலவு சொல்லும். பாருங்களா எத்தனை பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நம்ம 2 பேர் வந்து இந்த அடிப்படி போடுறோமே பார்த்து. அங்க போனால தெரியும் அந்த 10 என்ன நினைச்சிட்டு போவோம், இந்த 2 கொடுத்து வச்சவங்க 2 பேரும் தான் கொடுத்த முண்டாட்டி. எவ்வளவு அங்க வந்தாலே தெரியும் இல்லையா? இப்படி இக்கரைக்கு அக்கறை பச்ச அந்த வாழ்க்கை. நம்ம அந்த உறவுன்னு சொல்லி ஏமாந்துடவும் கூடாது, உறவு வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிடவும் கூடாது. அப்படி வந்து தாமரையிலை தண்ணி மாதிரி அது எல்லாமே நாட் ஒன்லி உறவு, நாட் ஒன்லி உணவு. எப்பவுமே உறவை உணவு மாதிரி நினைச்சுக்கங்க. ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியது, அதாவது ஆனந்தத்திற்கு உதவக்கூடியது. உணவு ஆரோக்கியத்திற்கு உதவும், உறவு ஆனந்தத்திற்கு உதவும் இல்லையா? வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு 4 பேர் வந்து அது ஒரு தெம்பு தான் இல்லையா? மற்றவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அவன்கிட்ட மோதாதப்பா, அவன் அண்ணன் எல்லாம் அவன் கூட்டு வந்து நிற்க போறான், பயங்கர ஒரு பேர் வரமாட்டேன் கூப்பிட்டு, அது வேற இருக்கிற சில நேரங்கள்ல நீ தானே பண்ண, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவானுங்க. ஆனாலும் அதை மீறி அந்த கும்பல் வந்துட்டுதுன்னா பதில் பேச முடியாதுன்னு. இப்படி அந்த உறவு என்பது உணவு மாதிரி தான் இருக்குதுங்கிறதுக்கு தான் நான் முதல்ல என்ன சொன்னேன், உணவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் இல்லையா? எதை உறவை உணவுன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே உணவுல தான் ரொம்ப கவனமா பசியோடு இருக்கீங்களா தெரியல இல்லையா? உணவாகவே இருக்கட்டும், நம்ம உறவாகவே சிந்திப்போம். ஏன்னா உணவு தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்கலாம். இப்போ சிக்கலே நமக்கு என்ன வேணும்னா, வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது, அது தெளிவுபடுத்தலாம் தான் நினைச்சேன். ஏன்னா சொன்னா ஞானத்துக்கு போயிட்டா அவனுக்கு ஒத்துமே வேண்டாம்னு சொல்லுவான், உறவே வேண்டாம்னு சொல்லுவான், ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவான். ஞானத்தை கண்டு பயப்படுறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். இந்த சித்தர் வழிகள்னு சொன்ன உடனே செத்துருவாங்க. சித்தர் வழியா அவன் ஆளாகாதுப்பா, அவன் யார்கிட்டையும் ஒட்டவும் மாட்டான், ஒண்ணும் மாட்டான், ஒரு கோயில் குளத்துக்கு வர மாட்டான், நல்லது கெட்டதுக்கு வர, இப்படி பேசி பேசி வச்சிருக்காங்க. ஆனா அன்பு சுரக்கிற இடம் இவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்க பக்தியில் உள்ளவங்கள்ட்ட பாருங்க, பக்தியில் உள்ளவன் அவனுக்கு வேணும்னா வச்சுக்குவான், வேண்டாம்னா தட்டிடுவான். ஆனா அந்த சித்தர் வழியில போனவன் அவனுக்கு வேணும் கிடையாது, வேண்டான்னு கிடையாது, அவனை பத்தியே திட்டிருப்பான். அவன் கீழே விழுந்துட்டான், ஐயோ விழுந்துட்டானப்பாம்பா. பக்தியில் உள்ள சொல்லுவான், நான் சாமிகிட்ட வேண்டிட்டு வந்தோம்ல, கரெக்டா கண்டிச்சுட்டா இருப்பான். பக்தியில் உள்ள என்ன சொல்லுவான், சாமிகிட்ட வேண்ட அவன் நான் இங்க படணும், பட்டுட்டான்பான். ஆனா சித்தர் வழியில போகக்கூடியவன் என்ன சொல்லுவான், ஐயோ விழுந்துட்டான, தம்பி பார்க்க வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஆற்றல் உள்ளவர்னா உடனே அவனுக்கு வேண்டியதை மருந்துகளை செய்து. ஞானத்துல போகக்கூடியவங்க அவங்க அந்த கனிவு வரும். அப்போ அந்த ஞான வழிகளில் செல்கின்ற பொழுது அவர்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா, அந்த விருப்பு வெறுப்பற்றதை தாண்டி விடுவார்கள். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நமக்கு தேவைப்படுவது இந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை தான் தேவைப்படுகிறது. நம்ம விருப்பு வேணும்னு போகும்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, தனிமையாகி விடுகிறது சமூகம். எப்படி கூட்டமா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன் இல்லையா? மனிதர்களை கூறு போடக்கூடிய தன்மை நம்மகிட்ட வந்துடும் இல்லையா? விருப்பம்னு வருகிற பொழுது அப்போ அவங்க டீம் ஆயிடுறாங்க இல்லையா? நம்ம டீம் தனி, அந்த டீம் தனி. இப்போ பக்தி அப்படி தானே, இந்த சாமி கும்பிடுறவங்க அவங்க ஒரு கூட்டம், இன்னொரு சாமி கும்பிடுறவங்க இன்னொரு கூட்டம். இப்போ ஆளுக்கு எத்தனை சாமி இருக்கோ அத்தனை கூட்டங்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ மனிதர்களை பிரிக்கும் போது அவங்களே சொல்றாங்க, நாங்க இந்த வழி, நாங்க இந்த வழி, நீ உன் வழி, நான் என் வழின்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் பேதம் வந்ததுன்னா என்ன ஆச்சுன்னா, வேர்ல வந்து வெண்ணி விட்ட மாதிரி மரம் காஞ்சி போகும், பட்டுப்போம், வாழ்க்கையை இற்று போகும். தயவு செய்து அந்த மாதிரி நம்ம மண்ணில் வந்து வாழ்வதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. இந்த தத்துவங்கள்ல வந்து உண்மையே கிடையாது, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம்
உண்மை கிடையாது. வாழ்வதற்காக அப்பப்போ அந்தந்த சூழலுக்கு தக்கவாது என்ன பண்றாங்க, வடிவமைத்து கொடுத்து விட்டார்கள். அதனால தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகள்லையும் ஒவ்வொரு விதமான தர்மங்கள் இருக்கும், சாஸ்திரங்கள் இருக்கும். எல்லா தர்மத்திலையும் ஒத்த தர்மம் கிடையாது, ஒத்த சாஸ்திரம் கிடையாது. அப்ப அந்த சூழலுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த காலத்திற்கு தக்கவாறு இதெல்லாம் வடிவமைத்து கொடுத்தார்கள். அப்ப நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஒன்றாக இருந்தால் உண்மை, பலவானால் பொய்ன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, பல நிலைகளில் மக்களை தனித்தனியாக துண்டாடி நீ பெருசு நான் பெருசு. அப்போ அந்த குழுமமா பிரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே போராட்டம் வந்துவிடும். போராடி ஆக வேண்டும். ஏன்னா அவன் நம்மளை எப்போ தாப்பான், எப்போ நம்மள்கிட்ட கவருவான், எப்போ நம்ம எதிர்ப்பான், அப்புறம் நாம எப்போ அவனை அட்டாக் பண்ணலாம், எப்படி நாம அவனோட உயர்ந்து வாழலாம். இந்த சிந்தனை தான் வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த வாழ்வியல்ங்கிறது என்னவாக இருக்குதுன்னா போராடுவது தான் வாழ்வியலா வச்சிருக்கான். அப்போ இது எவ்வளவு பெரிய தப்பான கான்செப்ட். போராட்டம்னா என்ன? ஒரு காலத்துல, இப்ப சங்க காலத்துல எடுத்தாலும் இந்த கூத்து தான். அங்க போய் என்ன பண்றது, கறவை மாடுகளை திருடி கொண்டு வருவது, அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் போட்டு வச்சிருப்பான். அது போகும்போது இப்படி போகணும், வரும்போது அப்படி ஒன்றும் வாகை சுடணும், எல்லாம் போற அழிவுக்குரியதல்லவா. பரம்பரை மாண்டவங்கன்னு படிப்பறிவு இல்லாதவனுங்க அதை போய் மரபு நம்ம சொல்றதுல என்ன இருக்குது? மனிதர்களை இணைக்கிறதுக்கு சொன்னான்னா திருட்டிட்டு வரதையே நம்ம ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு அந்த பொழப்ப வந்து எனக்கு பெருசா பேசிட்டு இருக்கிறோம். இவன் போய் மாடுகளை போய் திருடிட்டு வந்துடுவான், அப்புறம் அவன் எடுத்து வருவான், 2 பேரும் போட்டு விடுவான். அப்போ ஒரே போராட்டமான வாழ்க்கை தான். அப்ப நீங்க இந்த குழுவாக பிரிகிற பொழுது என்ன உண்டாகிறதுனா இந்த போராட்ட நிலைகள் தான் இல்லையா? அப்ப அந்த தத்துவம் எல்லாம் நமக்கு எப்படி உதவுச்சு? அன்புக்கு உதவுச்சுதா, அமைதிக்கு உதவுச்சுதா, ஆனந்தத்துக்கு உதவுச்சுதா, இல்ல வாழ்க்கை உயர்வுக்கு உதவுச்சுதா? உயர்வை காண்பது என்பதே அபூர்வமாக இருந்தது. பாருங்க, எப்ப திருட வந்துருவான், இல்ல எப்ப பகைவன் வந்துருவான்னு நினைச்சா நீங்க வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? 4 பேர் வாசல்ல காத்து நிற்கணும், அதுக்கு ஆயுதங்கள் வச்சிருக்கணும். இவன் அவனை வெட்டும் போது அவன் இவனை வெட்டுவான், இவன் 4 பேர் அவனை மிதிக்கும் போது அவன் மிதிப்பான் இல்லையா? அப்ப வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்க்கைன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ வீரத்தை தான் வாழ்க்கையின் முதன்மை என்று காட்டுகிறார்கள். எப்போ வீரத்தை முதன்மைன்னு சொல்லிட்டீங்களோ அப்பவுமே நீங்க மாண்டு விட்டீர்கள், நீங்க மனித பண்பை இழந்து விட்டீர்கள். வீரம் என்பது போராடுவதல்ல இல்லையா? உடம்புல வீரம் எதுக்கு? அடுத்தவனை அழிப்பதற்கு அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரம், இளமை, பலம் என்பது உங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக, நீங்க கடக்க வேண்டிய அந்த பாதையை கடப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அது நடந்து போகணும், அதுக்கு வழங்கப்பட்டது. இவன் நடந்து போற இடங்கள்லயே இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கிட்டு நாசமாக்கிட்டு இருந்தான்னா அதுக்குள்ள பாதையை போக முடியாதவன். இன்னைக்கு மனிதன் போராடுவதையே தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கான். அது ஒரு நாட்டை சொல்வதற்கு இல்லை, எல்லா, ஏன்னா மனிதத்துவமே அப்படி ஆகிவிட்டது. மனிதத்துவமே போராட்டத்தில் இருக்கிறது. அப்போ அந்த போராட்டத்தில் இருக்கும். பொதுவாக பாருங்க, ஒரு வீட்டில் பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வறுமையில் போராடி கொண்டிருந்தா அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் ஏறாது, எதையும் சிந்திக்க மாட்டான். அவனுக்கு அடுத்த கட்ட நேரம் என்னுடைய சோத்துக்கு வழி என்ன, உடம்பு தளர்ந்துரும். அடுத்த வேளை சாப்பாடுக்கு தான் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கான். அவன்கிட்ட போய் அதை படிக்கணும், இதை படிக்கணும், இந்த கலை செய்யணும், அது போகணும், இந்த கதையெல்லாம் காதலே ஏறாது இல்லையா? ஒரு காலத்துல குழந்தைகள்லாம் படிக்க வர முடியலைங்கிற பொழுது அப்போ காமராஜருடைய சிந்தனை என்ன வந்ததுன்னா, ஏன் வரல, எல்லாம் பசி வீட்டில், அப்போ சாப்பாடு போட்டால் வந்துடுவானா? வந்துடுவான். மதிய உணவு அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? அந்த சமூக சிந்தனையாளர்கள் அவருடைய சிந்தனை அதுதான். அப்போ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனித முன்ட்ட வந்து முதல்ல வந்து அந்த பசிங்கிற ஒண்ணுன்னு சொன்னா எல்லாம் பசி வந்துட 10 மறந்து போகும்பாங்க. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவு, தாழாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயங்கள் அத்தனையுமே போயிடும். அப்ப பசி இருக்கிறோம்னா ஒண்ணு முடியாது, நிம்மதி இருக்காது அந்த வீட்டுல. அடுத்த நிலைக்கு என்ன, எங்க போய் பார்க்கலாம்? முதல்ல அந்த பசி வந்துட்டா என்ன ஆகுதுன்னா, அடுத்தவர்களை எடை போட ஆரம்பிச்சு விடுவார்கள். நல்ல சாப்பிட்டுட்டு வரக்கூடிய பிள்ளைகளை வந்து பார்க்கக்கூடியதுதான். அப்போ உள்ளுக்கு ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு இல்லையா, ஒரு இல்லாமை, ஒரு இயலாமை, இதெல்லாம் தலை தூக்கம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், தப்பு கொண்டதுக்கு தயாராகி விடும். அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா?
அப்ப அந்த வறுமை அவர்களை எந்த நிலைக்கும் கொண்டு சென்று விடும். அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த வறுமையை போக்கணுங்கிறது தான் சமூகம் சிந்திச்சது. அப்ப வறுமையை போக்குவதற்கு வேண்டிய உணவு வகைகள் அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு சமூகம் ஆனந்தமாக அமைதியாக நிம்மதியாக வாழணும்னா இந்த போராட்ட குணத்தை அது நம்மகிட்ட ஓட்டிட்டு இருக்கு. இந்த போராட்ட குணம் வறுமையை விட மோசமானது. நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்க. வறுமையாவது உணவு சாப்பிட்டோன்னு அடங்கிவிடும். ஆனா போராட்டம் நீங்கள் என்ன போராடி ஜெயிச்சாலும் அது அடங்காது, தொடரும். ரெண்டுக்கு வித்தியாசம். அது திருப்தி வராது. போராட்டத்தில் என்ன கிடைக்கும்னா இழப்பு கிடைக்கும். இழப்பு தான். 10 பேர் போராடினா மெஞ்சது 2 பேரா. எத்தனை பேரை இழந்திருக்குது நாடு இல்லையா? இயற்கையாகவே அவன் சாகக்கூடிய காலம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சாகிற காலத்துல ஒருத்தன் முறையா இறந்துட்டான்னு சொன்னா கர்மா முடிஞ்சு போயிட்டான், பிரச்சனை கிடையாது. அவனுடைய அந்த இறப்பு காலம் வருவதற்குள் அவனுக்கு இறப்பு வந்துட்டுதுன்னு சொன்னா அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலை. அந்த அவனுடைய கர்மாவை அவனுடைய பணியை முடிக்காமல் அவனுக்கு இறப்பு வந்துச்சுன்னா அப்ப மீண்டும் அவன் பிறவிக்கு அவன் செய்ய வேண்டிய கடன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப மனுஷனாலாம் வரமாட்டான். நான் தான் சொல்லியிருக்கேன், மனிதனாக இருந்து முறையாக மனித கர்மாவை தீர்க்காமல் இறந்து விட்டால் உடனே அடுத்தால் என்ன வராது, மனித பிறவி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நிறைய பிறவிகளை தாண்டணும். இப்ப மனுஷனா இருந்து அவன் அந்த மனித பிறவி முடிஞ்சு அதுல கர்மாலாம் இருந்து வந்தா கூட வேற ஏதாவது வரலாம். இந்த மனிதனாக இருந்து அந்த அவனுடைய கர்மா முடிக்கிறதுக்குள்ள இறக்குறாங்க இல்லையா, இவர்களெல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த பிறவியில் மிகப்பெரிய தண்டனை வரும். அதுதான் சொல்ல முடியும். எந்த நிலையை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய நரக வேதனையை அடுத்த ஜென்மாக்களில் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆமா, ஏன்னா வழங்கப்பட்ட காலத்தை வீணாக்கி விட்டீர்கள். இயற்கைக்கு நீங்க கடந்து வரோம். இப்ப சிலவங்க பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு திணறுவோம். அப்போ ஒரு காலத்துல அந்த இயற்கைக்கு புறணா நடந்ததுனால அந்த காற்று அவங்களுக்குள்ள வராது, இயல்பாக வராது. இப்ப நமக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்க மூச்சை பிடிச்சி இழுக்கல, அது தானாக போயிட்டு வந்துட்டு இருக்குது, ஃப்ரீயா வந்துட்டு இருக்குது இல்லையா? அப்ப அந்த காற்று அவன் கிட்ட வரமாட்டேங்குது, அவனை விட்டு விலகுது. இப்போ மூச்சு அவன் இழுத்து 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 விடுங்க, என்ன அவஸ்தைப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலவங்களுக்கு இந்த சாகுற நேரத்துல தான் சாப்பிட்டா தொண்டையில இறங்காது. சாகுற நேரத்துல தண்ணி இறங்கலன்னு சொன்னா என்ன அவஸ்தையா இருக்கும், உள்ள தண்ணி போகல, சாப்பாடு போகலன்னா அப்புறம் இன்ஜெக்ஷனை வச்சு எல்லாம். இதே மாதிரி அந்த இயற்கை உங்களுக்கு உதவவில்லை என்றால் இந்த உடம்புல இப்ப இங்க அனுபவிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சும்மா 2-3 நாள்ல செத்து போயிடுவாங்க. ஆனா அடுத்த பிறவிகள்ல வரும்போது இந்த இயற்கையினுடைய பகையை சம்பாதித்தா உங்களுக்கு வரக்கூடிய பிறவிகள் அதுதான் வித்தியாசமா இருக்கும். மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனிலேயே எவ்வளவு வகைகள் இருக்கிறது. அப்படியே அந்த குஞ்சு மீன் வர்றதுக்குள்ள அடுத்தால பெரிய மீன் அதை சாப்பிடும். ஒவ்வொன்றும் எவ்வளவு அவஸ்தைகள் இருக்குது. இது நீங்க அந்த பிரபஞ்சத்தை பற்றி தனி பாடம். இது கர்மாவை பற்றிய பாடம், பிரபஞ்சத்தை பற்றிய பாடம், அப்புறம் உடல் கூறுகளை பற்றிய பாடம். இதெல்லாம் சித்தர் வழிகள்ல நிறைய பாடம் இருக்கு. சித்தர் வழின்னா சும்மா சாதாரணமா ஆண்டி மாதிரி தெரிஞ்சான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாக்கும் இவனை வேண்டின்னு பாடிட்டு தெரிஞ்ச மாதிரி அல்ல. அவர்கள்லாம் பல்கலைக்கழகத்தெல்லாம் தாண்டினவங்க. இவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒரு சித்தர்னு சொல்லுகிற பொழுது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம் உலக ஞானம், எல்லா துறையும் அடங்கி இருக்கும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதனால இந்த ஞானத்தில் செல்லக்கூடியவர்களை சித்தர்கள் எல்லாம் குறை சொல்வது, அவர்கள் எல்லாம் வாழ தெரியாதவர்கள் சொல்றதெல்லாம் அறிவில்லாதவர்கள் செயல். தயவு செய்து அந்த கூட்டத்திற்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் காது கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கணிக்க தெரியவில்லை. இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? நிம்மதி வேணும், முதல்ல வேணும். அமைதியான மனம் கிடைக்கணும். நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது கிடைக்காது. நிறைய பணம் இருக்கும். நான் ஒருவரை சந்திச்சேன் விருதுநகர்ல. அவர் ஷிப்ல ஒர்க் பண்றாரு. ஷிப்ல கேட்க வேண்டாம், மிகப்பெரிய சம்பளம். எப்பவுமே ஃபாரின் ஷிப் ரவுண்டிங்ல இருப்பாரு.
கேப்டன் ரேஞ்சில் இருக்கார், நல்ல வருமானம். அவருடைய மனைவி அந்த அம்மா ஆர்டிஓவா இருக்காங்க, லேடி ஆர்டிஓ. கேட்கணுமா இல்லையா? நல்ல வீடு அப்படி உள்ள போகும்போது எனக்கு பக்கம் ஆயிட்டு. ஏன்னா அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் இருந்தது வீட்டினுடைய. வீட்டுக்கு விருதுநகர்ல தான், நல்ல பெரிய வீடு. அப்போ நான் போறேன்ன உடனே அந்த அம்மா வாசல்ல அந்த என்ன மஞ்சள்லாம் வச்சு காலெல்லாம் பூஜை பண்ண போறேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த அம்மா பத்திலாம் அவர் சொல்லலை. என்னை கூட்டு போனவர் எதுவுமே சொல்லாம என்னை அழைச்சிட்டு போறாரு. ஏன்னா நான் போக மாட்டேன்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள பார்த்துட்டு போயிடலாமேன்னாரு. நான் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பக்கத்துல தான், இதையும் பார்த்துட்டு போகலாம். நான் சரி பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த அம்மா வருது காலில் தொடக்கூடாதுமா வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், அம்மா அன்னைக்கு உங்களுக்காக தான் லீவ் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன் காலையில், ஏன் பேங்க் போக வேண்டியது தானே, என்ன வேலை பார்க்குறாங்க, ஆடியோ பாவம். எத்தனை பேருக்கு அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வச்சுருந்தாலும் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இல்லையா? அவர் உள்ளே போனால் ஃபோட்டோ, அவர் புருஷனும் இவங்க தோளுக்கு மேலே கை போட்டுட்டு நல்ல ஸ்டைலாக இருக்கார், யூத்தாக தான் இருக்கிறார். அவர் ஷிப்பில் கேப்டனாக இருக்கிறாரு. வீடே நல்ல வசதியில் இருக்காங்கிறது காட்டி கொடுத்துல. ஒரு ஆள் போனால் மூஞ்ச பார்த்தா முதல் தெரியும், அப்புறம் ட்ரெஸ்ஸை பார்த்தா அதுக்கு அடுத்தால இதில் தானே இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனோடனே தெரிஞ்சு போய் இவங்க என்னத்தை தான் வெளியில் அப்படி இப்படின்னு டம்மாரா அடித்தாலும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பந்தாவெல்லாம் விடுவாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போனோடனே வீடு காட்டி கொடுத்துரும். அந்த ஃபர்னிச்சர்ஸ், அந்த வீட்டை வச்சுருக்கக்கூடிய அலைன்மெண்ட் இருக்கு பாருங்க. நீங்கள் நல்ல வசதின்னு இல்லை, பெரிய வீடுன்னு இல்லை, அந்த வீட்டை பராமரிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த பொருளை எங்கே போட்டால் இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மஸ்ட்டு. ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அழகு தன்மை வரணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அழகு இருந்தது. ஆனால் அந்த அழகு இருந்தது உள்ள காலை வச்ச உடனே இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குதுங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்த நிமிடம். அப்புறம் நான் இவட்ட கேட்டேன், எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டீங்கன்னு. வாங்க சொல்கிறேன், நீ ஒன்றும் சொல்லாண்டாம் சொல்லி நிறுத்திட்டேன். ஏன்னா புரிஞ்சு போச்சு என்ன. அப்புறம் நான் போனேன், அந்த அம்மா மேலே இருந்தாங்க. சரி போகணும், மாடியில் ஏறணும். மாடியில் போனால் அங்கே ஒரு சேரில் பையன் உட்காந்துருப்பான். எனக்கு ஒரு 15-16 வயசுக்கு மேலே இருக்கும். 16 வயசுக்கு மேலே இருக்கும். ஆண் வளர்ந்து, காலெல்லாம் ஒல்லியாக இருக்கும், மூஞ்செல்லாம் கையெல்லாம் சுருத்தி. இப்போ அவனுக்கு அந்த சரியான மூளை வளர்ச்சி இல்லை. அந்த பேச்சுத்தன்மைகள் அப்படி இப்படி இப்படி தலை அப்படி சரிஞ்சு கிடக்குது. ஒரு அம்மா பராமரிக்க, ஒரு நர்ஸு வீட்டிலேயே வச்சு அதை பாதுகாக்கிறது, பணம் இருக்கிறதுனால. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குறையெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதுக்கு போக வேண்டாம். இந்த ஈவெண்ட் உங்களுக்கு எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பணம் தான் சந்தோஷமா இருந்துடலாம். சிலவங்க வாடகை வீட்டில், நல்ல மழை ஒழுகுற வீட்டுகளில், அந்த மாதிரி இருக்கிற வீட்டிலலாம் நினைப்பாங்க, ஒரு அழகான ஒரு வீடு இருந்தால் போதும், வாழ்க்கையில் எனக்கு வேற ஒன்றுமே வேணும். இந்த 6 மாதத்துக்கு இருக்க வீடு காலி பண்ணி போகிறவங்களுக்கெல்லாம் மனசுல உள்ள ஓடும், ஒரு சொந்த வீடு இருந்தால் அந்த வாழ்க்கையில் வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன் சாமி, எனக்கு சொந்த வீடு கொடுக்க மாட்டேன் இல்லையா? சொந்த வீடுக்குள்ளே போனவங்களுக்கு தான் அதுக்கு பிறகு இருக்குது ஆப்பு. நீங்கள் ஒன்று நினச்சி போனால் ஒன்றுக்கு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா? நம்ம தான் நிறைய ஆப்பை பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கோம் இல்லை? இப்போ இங்கே என்னன்னா, பணம் இருந்தால் போதும்னு சிலவங்க வேலையை சொல்லுவாங்க. நல்ல வேலை இருந்தால் லைஃபே செட்டில்ட் ஆகிடலாம். இப்போ அந்த அளவுக்கு நல்ல வேலை, இந்த அம்மாவுக்கு வேலை கேட்க வேணாம், பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒன்றா இல்லையா? இந்த அம்மாவும் நல்ல செட்டில்டு, நல்ல ஜாப், வீடு அங்கே அவங்க நல்ல வசதியில் இருக்கிறாங்கிறது காட்டுது, எல்லாம் காட்டுது. ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா பையன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி சுத்தமாகவே இல்லை. ஒரு குழந்தைய விட மோசமாக பெரிய பையன். அவனை தூக்கி தான் கொண்டு உட்கார வைக்கணும். சாப்பாடு இவங்க தான் வாயில் வச்சு ஊட்டணும். சில நேரம் வெளியில் வந்துடும். அதை ஒரு அம்மா பண்ண, அவன் எப்படி இருக்கிறான்னு அவன் நினைவே அவனுக்கு தெரியாது. திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான். அந்த நிலைகள் இருந்தது. இப்போ பாருங்க, நம்ம உலகத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பணம் இருந்தால் போதும், நல்ல வீடு இருந்தால் போதும், நல்ல ஜாப் இருந்தால் லைஃப் செட்டில்டானா. இவங்க எல்லாம் செட்டில்ட் ஆயிட்டாங்க, ஆனால் இப்போ மஃபில்டாக இருப்பாங்க.
எல்லாம் இருக்குது. ஆனா மனதில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. ஏன்? இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு புழு பூச்சி வந்தா போதும், புழு பூச்சியை வாங்கி அது வாங்கிட வேண்டியது. கடலில் போய் மண்புழுலாம் நிறைய கிடைக்குமே இல்லையா? ஒரு பிள்ளைக்காக அழக்கூடியவங்கெல்லாம் ஓடுறவங்கலாம் உண்டு. இவரெல்லாம் வாழ்க்கை தெரியாதவர்கள். நான் தான் சொல்றேன். இப்போ இவங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ஆனா அந்த பிள்ளை பிறந்து என்ன தொல்லை கொடுக்குது பாருங்க. இப்ப அவன் மனசுல என்ன பண்ண, பிள்ளை இல்லாம தான் நிம்மதியா இருக்கலாம், வந்து தொல்லை. அப்போ உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி. எது தேவை என்று உங்களுக்கே தெரியாம இல்லையா? எது தேவை என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க தேடிக்கொண்டே இருப்பீர்கள். இதுதான் ஞானம். அப்ப அந்த ஞானம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா நம்ம தேவை என்னவோ அந்த தேவையை நாம வந்து என்ன பண்ணலாம், அதை அறிந்து கொண்டு, அதை தேடிக்கொண்டு, அதை அடைந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கலாம். ரொம்ப முக்கியம். அப்ப ஞானத்தை, சித்தர்கள் வழிகளை எந்த காலத்திலும் உதாசீனப்படுத்தார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. ஏன்னா உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஞான வாழ்க்கை. உண்மையை தெரிந்து வாழ்வது ஞான வாழ்க்கை இல்லையா? அப்ப இந்த மண்ணில் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எதுக்குன்னு சொன்னா, போராடுவதற்கல்ல, அடுத்தவர்களை அழிப்பதற்கல்ல, அடுத்தவர்கள்ட்ட உங்களை பெரியவர்களாக காட்டுவதற்கல்ல. அதற்காக நீங்க பிறக்கல. நீங்க பிறந்தது உங்க தலைக்கு மேல இருக்குது பாரு. உன் மனசுல இருக்குது ஃபைலு. அத்தனை ஃபைலையும் நீ ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணணும், அப்படியே டெலீட் பண்ணி அனுப்ப வேண்டியது அவ்வளவு இருக்குது ஃபைல். நீ உன் மனதில் அவ்வளவு பாரத்தை சுமதியை வச்சுக்கிட்டு நீ கண்டவங்களை பத்தி, ஊரை பத்தி, உலக பத்திலாம், அப்ப இது ஒரு அறியாமை தானே. நான் அதான் சொல்லுவேன், கூட்டுக்கு வைக்கணும் வேட்டுன்னு. இந்த கூட்டு வாழ்க்கைன்னு சொல்லிதான் இவன் கூட்டு வாழ்க்கை ஏன் தேவைப்பட்டதுன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டு வாழ்க்கை ஏன் தேவைப்பட்டதுன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் தனியா வீட்டுல இருக்கான், திடீர்னு எவனாவது வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டான், இல்ல 2 பேர் மட்டும் தான் இருக்கான், 5 பேர் வந்து வீட்டுல திருடிட்டு போயிட்டான், இல்ல ஒரு 4 குடும்பங்கள் தான் இருக்குது, ஊருக்காரங்களே திரண்டு வந்துட்டா, அதுக்கு தானே பயப்படுறோம். அப்போ நமக்கு என்ன வேணும், 4 ஜனங்க வேணும், ஆள் பலம் வேணும். எதுக்கு வேணும்? எவனாவது திருடிடுவான், எவனாவது தாக்கிடுவான். அப்போ அந்த தாக்குறதையும் திருடுறையும் நம்ம தான் கற்றுக் கொடுத்தோம். முதல்ல அது போராடணுங்கக்கூடிய தத்துவத்தை தான் கொடுத்துருக்கோம். அடுத்த வந்து அடிக்கணும்னு நீ சொல்லும் போது இவன் மனசுல என்ன வரும், அடிக்கிறதுக்குள்ள பயிற்சியை தான் இவன் எடுப்பான். இவன் அடிக்க வரும்போது அவனும் அடிக்க வருவான். 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் போயிட்டு இருப்பான். அப்ப போராட்டம் இருந்துட்டு தானே இருக்கும். உங்க தர்மமே என்ன இருக்குதுன்னா, அடுத்தவர்களை எப்படி வீழ்த்துவது, அடுத்தவர்கள்ட்ட இருந்து எப்படி காப்பாற்றுவது. இதெல்லாம் வரவே கிடையாது. இதெல்லாம் இல்லைங்கக்கூடிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரு பயிலும் திருடுறதுக்கு ஆசைப்பட மாட்டான், ஒரு பயிலும் போராடுறதுக்கு போக மாட்டான். எப்படி இந்த என்ன உணர்வுகள் வருகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சில சின்ன குழந்தைகளுக்கு இப்ப நீங்க ஏதாவது சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓடி வந்து அதை எடுத்து சாப்பிடும். உங்க பாத்திரத்துல, உங்க பிளேட்ல, இல்ல உங்க இலையில இருக்கக்கூடிய இந்த குழந்தை வந்து அதுக்கு தெரியாது, அதுக்கு அது பிடிச்சிருக்கும், ஓடி வந்து எடுத்து சாப்பிடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எடுத்துக்க, அது ஒரு பகுதி எடுத்த உடனே இதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டு பாருங்க, அப்படியே திரும்பி. இல்ல அதை தின்னுக்கிட்டு 2வது வந்து கையை வைக்கும். வைக்கட்டுமே, எவ்வளவு திங்க போகுது, அவ்வளோத்தையுமே எடுத்துட்டு போயிடும். அது குழந்தை எவ்வளவு திங்க, அது இப்படி எடுத்த கையில பாதி வெளியே போயிடும். அப்போ அந்த குழந்தைகிட்ட நமக்கு என்ன இல்லைன்னா, அன்பு இல்லை, அடுத்தவர்களுக்கு பரிமாறக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்க்கவில்லை, மற்ற உயிர்களை நேசிக்கக்கூடிய அன்பை நாம் விதைக்கவில்லை. அதான காரணம். உடனே என்ன பண்றோம், பிள்ளைய எங்க அம்மா கூப்பிடு, பிள்ளைய கூப்பிடு, எல்லாத்துக்கும் எதிரையும் கூப்பிட்டு கையை வச்சுக்கிட்டு தெரியுது. அது என்னத்தான் பண்ணும், ஒரு சின்ன குழந்தை தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல வந்து சும்மா அப்படி எடுக்க வருது, நீங்க உடனே அதுக்கு மேல இருக்க ஒரு ஸ்வீட் வச்சிருக்கலாம், அதை எடுத்து அந்த குழந்தை கையில் அதோட திரும்பி போயிடும். நீங்களும் சந்தோஷமா சாப்பிடலாம். ஏன், அது தெய்வ குழந்தையா இருக்கலாமே, உங்க சாப்பாடை வந்து அது விரும்பி சாப்பிட வந்ததுன்னு நினைக்கலாமே. நமக்கு தெய்வத்திலேயே நம்பிக்கை இல்லை. பெரியார் சொன்ன மாதிரி பிள்ளையார்கிட்ட வச்ச ரவா லட்டை பிள்ளையார் தூக்கி தின்னுட்டாருனோ அடுத்த நாள் ஒரு வயல் வைக்க மாட்டாருன்னு வேடிக்கை சொன்னாரோ விளையாட்டு சொன்னாரோ. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது.
இவன் செய்யும் போதே சொல்லுவா சாமிக்கு வச்சுட்டு தரேன்டா. அப்ப வைக்கும் போது சாமி திங்காதுன்னு உறுதி ஆகி போச்சு. சாமி திங்காதுங்கிறது உறுதி வந்துட்டு வச்சுட்டு நான் உனக்கு தரேன்றான். டே இது சாமிக்குடா, சாமி கொடுக்குறோம், அந்த உணர்வு வருதா இல்லையா? நமக்கு தான் நம்ம சாமி திங்காவது சாமிக்கு இல்லைங்கிற உணர்வு வருது. அங்க வைக்கக்கூடியதை இது சாமிக்கு வச்சிருக்கிறோம், அதனால சாமிக்கு வச்சதை இல்லாத யாருக்காவது இது அப்படியே நம்ம எடுத்து கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தோணுது? தோணுமா? நம்ம சாமியை கும்பிடுறது இல்லையே. இல்ல நான் பொதுவா கேட்கிறேன், நம்ம ஒரு மேலோட்டமா பேசிட்டு இருக்கோமே தவிர அடிமனதிற்குள்ள அந்த உண்மையான அன்பு இல்லை, உண்மைத்தன்மை தெரியவில்லை. அவன் ஒரு குழந்தை அந்த சாப்பாடை எடுக்கிற பொழுது என்ன பண்ணும், எவ்வளவு எடுத்துற போகுது அவன் எடுத்துக்கோ. நீங்க சின்ன வயசுலயே அந்த குழந்தைய நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்க, இப்போ உங்கள்ட்ட எடுத்தது தின்ட்டு போயிடுச்சு. அப்ப அதே போல இன்னொரு இடத்துலயே அது என்ன பண்ணுது, போய் எடுத்தது, அவங்களும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு அந்த திருட்டுங்கிற எண்ணமே இருக்காது. நமக்கு வேணும் போது எடுத்தோம் இல்லையா? அப்ப வேணும் போது அங்க கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா அதுக்கு மேல அது கவனமே போகாது. இப்ப கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு நம்ம ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும், நம்ம ஆகாரத்தை. அதே போல அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு வேற யாராவது கொண்டு வச்சா இந்த எடுத்துக்கோன்னு சொல்லும். ஏன்னா இது அப்படித்தானே வளர்ந்தது. எப்படி வளர்ந்தது? இது இன்னொரு பாத்திரத்துல எடுத்து சாப்பிட்டது, யாரும் கண்டுக்கல, எல்லாரும் வெட்டிட்டாங்க. அப்போ ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது. அப்ப இந்த குழந்தை வளர்ந்து வருகிற பொழுதும் என்ன உண்டாகுன்னு சொன்னா இதுக்கு கையில யாரும் வச்சாலும் அதுவும் உடனே எடுத்து கொடுத்துரும். இதுதானே பண்பு. இப்படித்தானே ஊட்டி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா தானே திருடம் வரமாட்டான், போராட்டம் வராது. ஆனா நம்ம என்ன கத்து கொடுத்துருக்கோம், அடுத்தவங்களதுல கை வைக்க கூடாது. அப்ப அடுத்தவங்களதுக்குள்ள கை வைக்க கூடாது நீங்க சட்டம் சொல்லிட்டாலேயே அங்க என்ன வந்துருச்சு, பிரிஞ்சாச்சு. அவன் வேற நான் வேற. அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? அப்ப அடுத்தவன் சொல்லிட்டீங்களே, நம்ம எல்லாம் ஒண்ணுங்கக்கூடிய உணர்வு இன்னும் நம்ம மனிதர்கிட்ட கொடுக்கல. அப்ப வளர்த்ததே நம்ம எப்படி வளர்த்துருக்கிறோம்னு சொன்னா இந்த மாதிரி விஷ விதைகளை விதைத்து வளர்த்துருக்கிறோம். அடுத்தவன் கை வச்சிடக்கூடாது, அடுத்தவனும் கொடுத்துடக்கூடாது. அப்ப அடுத்தவன் நம்மளை எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வேணும், அதுக்கு ஒரு போராட்டம் வேணும், ஒரு யுத்தம் வேணும். அப்ப அதை எடுக்கலாம்னு சொன்னா அதுக்கு எப்படிலாம் திட்டம் போட்டு அதை தூக்கணும். அப்ப அந்த திருட்டு போராடுதல் என்ற குணங்கள் எல்லாம் நாம வளர்த்து விட்டுட்டு அப்புறம் அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இந்த பகைவனை தடுக்கிறதுக்கும் போய் திருடுறதுக்குமா நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப பிறப்பினுடைய உண்மையே தெரியவில்லையே. அப்ப இவனுக்கு எப்படி பிறப்பு இந்த ஜென்மால முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப வாழ்வை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் அவர்கள் காட்டு மிராண்டிகள். அப்படிதான் சொல்லணும். எப்ப அன்பு இல்லையோ அங்க முடிஞ்சு போச்சு. மனிதர்களை எப்ப பிரிச்சுட்டாங்களோ அவங்க மிருகம்தான், விலங்குதான். மனிதத்தன்மை இல்லை. மனிதத்தன்மைனா இனத்தோடு சேரும், நேசிக்கும். ஏன் மனிதனை நேசிக்க முடியலன்னா உங்க மனித குணம் இல்லை. அப்ப நம்ம கத்துக் கொடுத்தது, நம்ம வளர்த்தது எல்லாம் ஆரம்பத்திலேயே என்னவாக இருக்கிறது, போராடுவது, அடுத்தவர்கள் பொருள்ல போய் கையை வைப்பது இல்லை. நம்ம குலத்தை காப்பாற்றணும், நம்ம அதை காப்பாற்றணும்னு சொன்னாலே என்ன நான் ஏத்தால உள்ளவன் திருடன் தானே அர்த்தம். அவங்கள நீ பாத்துக்கான்னு ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவன் கூட இருக்கிறவங்களாம் திருடன் தானே அர்த்தம். சொல்லாம சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப மற்றவர்களை நீங்க திருடன் ஆக்கிட்டீங்க. அப்ப இந்த பையனுடைய பார்வையில் மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, எங்க அம்மா சொல்லி விட்டாடே தள்ளுடா, தொடக்கூடாதுடா, எங்க அம்மா சொன்னான். உடனே அவனும் தோணும், உங்க அம்மா என்ன பெரிய இவளா, எங்க அம்மாவை குறை சொன்னியா, கல்லுக்கு அடிப்போம். முடிஞ்சு போச்சா? யார் விதை போட்டு விட்டா? அம்மா போட்டு விட்டா. இப்போ இவன் எழுதிட்டு இருக்கிறான் அந்த பையன் ரப்பர், அவனுக்கு அழிக்கணும், ரப்பர் இருக்கணும். அவனோட ரப்பர்ல உடனே இவன் ரப்பர் எடுத்து அவன் அழிச்சிட்டு கொண்டு வச்சிருவான், உடனே வச்சிருவான். அப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், பேனா இருக்கும், பென்சில் இருக்கும். நான் இருக்கேன், என் கூட பக்கத்தில் இருந்தவங்களாம் எழுதிட்டே இருக்கிற பொழுது பென்சில் கொண்டு வந்துருக்க மாட்டான். கிராஃப் வரைகிற பொழுது உடனே என் பென்சில் அவனே எடுத்துக்குவான். ஜாமெட்ரி பாக்ஸை திறந்து எடுத்து வரைஞ்சிருப்பான். நான் கண்டுக்காம இருப்பேன். அப்புறம் பண்ணிட்டு வச்சிருவான். ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு வேண்டியது நடக்குது, எனக்கு வேண்டியது நடக்கிறது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு தத்துவமும் தேவைப்படவில்லை, எந்த பிலாசபியும் வேண்டாம். ஆனால் நம்ம என்ன பிலாசபி கொடுத்துருக்கோம், உன் கூட நீ பாதுகாத்துக்கணும், அடுத்தவங்களும் நீ கை வைக்க கூடாது.
அங்கதானே நம்ம சுயநலத்தை ஊட்டுறோம், அங்கதானே பகையை ஊன்றுறோம். அப்ப ஏன் உலகில் கையை வைக்க கூடாதுங்கிறத நான் மனதுல பதிச்சு வச்சிருந்தா, இவன் பென்சில் திரும்பும்போது கையை தட்டி விடுவான். டே, ஒரு பென்சில் வாங்கிட்டு வரக்கூடாதா, ஏன் பென்சில் தான் எடுக்கணுமா? அப்ப அவனுக்கு என்ன ஆயிடும்னா, அவன் சேர்ந்த பையனா தான் இருப்பான், மறந்து வந்திருப்பான். ஏன்னா பென்சிலுக்கு போக்கு இல்லாமையா வந்துட்டேன். அடுத்தாள் இருப்பான், ஓ நீ பென்சில் வச்சிருக்கிறது தானே, இரு உன் பென்சில் என்ன பண்ணி எடுத்து டப்புன்னு முனையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவான், ஊத்தி உடச்சு விட்டுருவான். போராட்டம் நடக்க மாட்டாங்கதா? இப்ப இன்னைக்கு போராட்டம் நடப்பதற்கு நாமே தான் காரணம். தயவு செய்து இந்த போராட்ட குணத்தெல்லாம் இதை களையப்படுங்கிற மாதிரி எடுத்து வீசணும். அப்பந்தான் அமைதி ஆனந்தம் வரும், அப்பந்தான் ஞானம் பரவும். நீங்க ஞானம் பரவல்லன்னு சொன்னா, இந்த முட்புதர்கள், இந்த முட்செடிகள் எல்லாம் பூத்து கிடக்குது, தடம் இல்லை, பாதை இல்லை, அவர்களெல்லாம் தனித்து நிற்கின்றார்கள் ஞானிகள் எல்லாம். நன்றாக சிந்திங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப பணக்காரங்களை பார்த்து நம்ம நினைக்கிறோம், நான் வசதியா இருக்கிறோம், அவன் பயங்கரமான என்ன சொல்லுவான், பயங்கர பிரெயின்டா, ஸ்கில் இல்லையா, நல்ல பிரெயின், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா, அதனால நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் சொல்லுவாரு, அந்த கூத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும். இங்க சொல்லும்போது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஒரு குறள் உண்டு, இன்னொரு முறை சொல்றேன். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்துல ஒருவர் இன்புற்று சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா, அது எதனால வந்தது, அந்த சிறப்பு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, அதற்கு காரணம் எதுக்குன்னு சொன்னா, மூஞ்சென்மோவில் அங்க சொல்வார், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. அவனுடைய பழக்க வழக்கம் அன்பாக இருந்திருக்கும் முன்னால, இந்த ஜென்மால இருந்திருக்காரு. அப்போ போன ஜென்மால யாரெல்லாம் நல்ல அன்பை பரப்பி இருக்கிறார்களோ, அன்பாக வாழ்ந்திருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த ஜென்மால இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வரும். இது கர்ம விதி. அப்ப இந்த ஜென்மால சிலர் நினைப்பாங்க, எதை எடுத்தாலும் எனக்கு சிக்கலா வருத, சந்தோஷமே பட முடியலையே. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நல்ல ஹாய் மூட்ல தான் வரோம், வீட்டுல வந்தோன்னு வீட்டுக்காரி ஒரு கமுத்து இருந்தா, சரி வீட்டுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணா பிள்ளைங்க கிடந்து அது பண்ணிடுது, சரி இதுகளை கரெக்ட் பண்ணா வீட்டுல மாமனார் மாமியார் அப்ப ஏதாவது நம்மளை சிக்கல் பண்ணிடுத, சரி இன்னைக்கு இதெல்லாம் நாளைக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்ப நம்ம இன்பமாவே இருக்க முடியலையேன்னா, நீ இதுக்கு முன்னால ஜென்மத்துல அன்பே இல்லாம வாழ்ந்தவனா இருப்ப. அதுக்கு அடி இப்ப திருவள்ளுவர் சொல்ற, இன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. அந்த வழக்கம் இல்லையா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்போ இன்புற்றவர்கள், இந்த வையத்துல இன்புற்றார்கள், அவர்களுக்கு இந்த சிறப்பு எதனால உண்டாகிறதுன்னு சொன்னா, முன் ஜென்மால என்னவா இருக்கிறாங்க, அன்பு செய்தவர்களாக இருக்கிறார்கள், அன்பை பரப்பியவர்களாக இருக்கிறார்கள், அன்பை கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள், அன்பை வளர்த்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பு செய்யணும், அன்பு ரொம்ப முக்கியம். நீங்க அடுத்த ஜென்மத்தை எல்லாம் கூட விட்டுருங்க, இந்த ஜென்மத்திலே கூட உங்களுக்கு அன்பு இருந்தா தான் நீங்க இன்பமாவே இருக்க முடியும். அந்த அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், இன்பம் வராது. அன்பு இல்லைன்னா இன்பம் வராது. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அன்பு, இப்போ ஒருத்தன் அன்பு இருக்கக்கூடியவனுக்கு வறுமையே தெரியாது. இந்த வறுமைப்படுறேன் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அவனெல்லாம் நிச்சயமாக அன்பு இல்லாதவனா இருக்கும். எப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிக்கலா இருக்குது சொன்னா, முதல் காரணம் அவன்கிட்ட அன்பு இல்லை. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப பாசமா தானே பேசுறான், அவ்வளவு கோபக்காரெல்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த குணம் பாருங்க, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன்,
நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது வாழ்க்கையை அவன் நேசிக்கவில்லைன்னு அர்த்தம். தனக்கு கிடைத்ததை அவன் சந்தோஷப்படவில்லை. அப்ப அவன்கிட்ட அன்பு இல்லை. நமக்கு வந்தது இதுதான். நமக்கு இப்போ ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறான். அது காட்டன் புடவையா இருக்கட்டுமே, கைத்தறி புடவையா இருக்கட்டுமே, எங்க ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு என்ன கிடைச்சது, என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அப்படி கண்ணில் ஊத்திட்டு நல்லா இருக்கு மாமா சொல்லி பாருங்க, மாமா அப்படியே பொன்னுஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருவாரு. உங்க அன்பு. ஆனா ஏங்க இந்த புடவை நான் வாங்கிருக்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லையா, போனா இதை நல்லதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இதை கொண்டு கைத்தறி புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எங்க வீட்டில் நான் இப்படி கொடுத்ததே கிடையாது என் வாழ்க்கையில. உங்க அக்கா தங்கச்சி கொடுத்து பழகி இருக்கோம், போங்க அங்க கொண்டு கொடுங்க. முடிஞ்சு போச்சா? இன்பம் எங்க இருக்கும்? அப்ப அன்பு கொஞ்சம் குறைஞ்ச உடனே இன்பம் பறி போயிடுது. நீ வறுமையில் இருக்கிறேன்னு சொல்றதே அன்பு இல்லாததுனால தான் உனக்கு வறுமை. அந்த வறுமைய இப்ப என்னுடைய கர்மானால அப்படி வந்திருக்கும். இது எனக்கு உரியதாக இருக்கும். நான் ஏதாவது இல்லை இனிமேல் எனக்கு பணம் வரலாம், இனிமேல் வரலான்னு அதை அன்பு செய்து பாருங்க. நீங்க அந்த வறுமையை திட்டும் போதே யாரை திட்டுறீங்கன்னா இறைவனை திட்டுறீங்க, தெய்வத்தை திட்டுறீங்க. என்ன போய் சாமி இப்படி வச்சிருக்க, கண்ணு இருக்கா, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கே காசு கையில் வரமாட்டேங்குது. ஏன்னா உங்க வறுமையை நினைச்சு நீங்க யார்கிட்ட போராடுறீங்க, யாரை திட்டுறீங்க, யாரை பகைச்சுக்கிறீங்க? இயற்கையை பகைக்கிறீங்க, தெய்வங்களை பகைக்கிறீங்க, உறவுக்காரங்களை பகைக்கிறீங்க. அப்போ உங்கள்ட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இருந்திருந்துன்னு சொன்னா, தெய்வம் மீது அன்பு இருந்திருந்துன்னா, சாமி நீ எனக்கு இது கொடுத்துருக்க, நீங்க ஒண்ணுமே இல்லையா, அப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ பாத்துக்குவேன், நான் எதுக்கு பயப்படணும்? இப்படி சொல்றவன் தான் சித்தன், இப்படி சொல்றவன் தான் ஞானி. நீங்க ஒண்ணுமே இல்லை, எனக்கு இல்லை, நீங்களே இருக்க, எனக்கு வேண்டியதான் நீ செய்திருவ போல் இருக்குது, நான் எது காசு வச்சுட்டு அலைட்டிட்டு தெரியணும். இது தெய்வத்து மேல இருந்த அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தெய்வத்திட்டே நமக்கு அன்பு இல்லை, அதான் வரும். நம்ம கூட இருக்கவங்க மீது நமக்கு அன்பு இல்லை. எனக்கு ஏன் இந்த கீதி, நீங்கெல்லாம் என்னத்தை என்ன காப்பாத்துறீங்க, என் சந்தோஷமே இல்லை. அப்ப அவன் மீது அன்பு இருந்தா அவன் வேணும்னா பண்ணுவான். இல்ல பொண்டாட்டி இன்னைக்கு சமையல் சரியா பண்ணல, வேணும்னா பண்ணுவா. அவன் நிலைமையதான் இருக்கும், நிக்கிறக்கும் அப்படி இருக்கும். நமக்கு இப்படித்தான் என்ன ஆயிரும், நான் நல்லதாங்க பண்றேன், சரியா வரமாட்டேங்க. சரி நம்ம கர்மா, தின்னு தொலைக்க வேண்டியதுதான். அவளை எகிரி விழுந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா சொல்றத கேட்கலன்னா எதிரணும். இப்படி செய்யாத அப்படி செய்யணும்னு சொன்ன பிறகு செய்யலைன்னா அது கொழுப்பு தானே, அப்ப எகிர வேண்டியது தானே. சொல்றதை செய்து இல்லையா, அதுல நமக்கு உள்ளது கிடைச்சதுன்னு சொன்னா என்ன பண்ணிக்கணும்? அப்போ அந்த அன்பு இருக்கும்போது, இப்போ மனைவிட்டையோ குழந்தைகிட்டையோ மற்றவங்கள்ட்ட நீங்க அன்பு இருந்தா, அவங்க செய்கிற தப்பான செயல் கூட நமக்கு பெருசா தெரியாது. நல்லா சிந்திக்கணும். நீங்க எல்லா விஷயத்திலுமே நீ கண்ணீர் விடக்கூடிய இடம், நீ இல்லைன்னு சொல்ற இடம், நீ வெறுக்கிற எல்லா இடத்துலையுமே எது காலியா இருக்கும், வேக்கண்டா இருக்குன்னு சொன்னா அன்பு அங்க வேக்கண்டா இருக்கும். அந்த அன்பு இல்லாத இடத்தில் தான் உங்களுக்கு இந்த நெருக்கடி எல்லாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்க எந்த இடம்னு சொல்லுங்களேன். ஒரு போராட்டம் தான் போறீங்க, போராட போகும்போது முதல்ல இப்ப இன்னைக்கு போராட்டங்கள்லாம் பண்றாங்க, இந்த போராட்டம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட அன்பு கிடையாது, அன்பு கிடையாது. முதல்ல நினைக்கணும், இன்னைக்கு போராடுகிற பொழுது எத்தனை பேருக்கு இது பாதிக்கும், பொது வாழ்க்கை பாதிக்கப்படுது. இவன் அரசுக்கு எதிர்ப்பா இருப்பான், அதனால அவன் பண்ணுவான். அவன் நினைப்பெல்லாம் என்ன வந்துருதுன்னா, நம்ம கட்சி தான் இன்னைக்கு நிற்கணும், எதிர்கட்சி, அந்த பார்வையில பார்க்கும்போது போராட வந்துடுதான். அப்ப அவன் அன்புக்கு இல்லாதவன் தானே, அவன் சுயநலமானவன் தானே. அன்பு உன்னை ஆளாக்கும், அகங்காரத்தை வளர்க்காது, அது உன்னை பாடாது. அப்ப இவன்ட்டு அகங்காரம் வந்து விட்டது, ஆணவம் வந்து விட்டது, அன்பு வரல. அவன் தான் போராடுறதுக்கு நிக்கிற அத்தனை பயல்களும் எப்படிப்பட்டவங்க? அன்பற்றவர்கள். ஒரு தொழிற்சாலையில நிக்கிறான், நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு, அந்த முதலாளி யோசிச்சு பாருங்க, அவன் சம்பளம் கொடுக்கலையோ கொடுக்குறான், அது ரெண்டாவது பட்சம். நீ செய்ய வந்த வேலைக்கு நீ செய்யணுமா இல்லையா? இல்ல வேலையை விட்டு போயிரு, அவன் வேற ஆள் வச்சுக்குவான். அப்ப அவனையும் வாழ விடக்கூடாது, கம்பெனியும் ஓட விடக்கூடாது. அப்ப அன்பு இல்லையே. இது ஒரு ராங் பாத். மனிதர்களை நிம்மதியற்ற நிலையில் இயல்பான வாழ்க்கையை கெடுப்பதற்கு உண்டான ஒரு வித்தை. அது உலகம் பூரா பரவி கிடக்கிறது.
நீங்க அந்த போராட்டம் உள்ள இடங்கள் எல்லாம் பாருங்க, அமைதி இருக்காது, அழிவுதான் இருக்கும், வளர்ச்சி இருக்காது. அப்ப அங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா, அன்பு மிஸ் ஆகுற பொழுதுதான் இந்த மாதிரி பயம், வெறுப்பு, இழப்பு, அழிவு, துன்பம், கொடுமை இதெல்லாம் அங்க வந்துடும். அந்த அன்புன்னு ஒண்ணு மட்டும் இருந்துட்டு அத்தனை குணத்தை எடுத்து பாருங்களேன். அத்தனை குணத்தை இப்ப அழுக்கா அறம் செய்யணும்னு சொல்லிற பொழுது பாருங்க, அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் எழுக்காய் என்ற தரம் இல்லையா, திருவள்ளுவர் சொன்னதுதான். இப்ப இந்த அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் இந்த நாள்லயுமே, இந்த நாள் எப்ப உங்களுக்கு உண்டாக்குன்னு சொன்னா அன்பு மிஸ் ஆகிற பொழுதுதான். எப்ப அழுக்காறு வரும்? ஒருவரை பார்த்து பொறாமைப்படுறாங்க, யாரை பார்த்து படுவோம்? நீங்க அன்பு செய்யறவங்களை பார்த்து பொறாமைப்படுவீங்களா? உங்க பொண்ணு நல்ல சூப்பரா இன்னைக்கு புடவை கட்டியிருக்கா, இவ்வளவு நாளும் புடவை கெட்டாதவா இன்னைக்கு புடவை கெட்டினா, அந்த அம்மா பார்த்த உடனே அம்மாவுக்கு அப்படியே ஒரு என்ன இருக்கும், அம்மனு இவ்வளவு பெருசா. அம்மாவும் நம்ம கூட அதே போல வெளியில பாய்ஸும் படுவாங்க இல்லையா? அதை பார்க்கறவன் என்ன பண்ணுவான், புடவை கட்டினா பாரு, டேய் நீ சூப்பர் டே. அன்பு இருந்ததுனால தான் சூப்பர் டின்னோம். அன்பு இல்லாதவன் என்ன பண்ணுவான், இவளுக்கெல்லாம் தேவையா, ஒழுங்கா பாவாடையே எடுத்துட்டு போகிறது, புடவை வேற கட்டிட்டு போகுது. இந்த வார்த்தை எப்போ வரும்? அன்பு இல்லாத இடத்தில். அப்போ நீங்க அன்போடு உலகத்தை பார்க்கிற பொழுது ஒரு ஆள்கிட்டையும் உங்களுக்கு அழுக்காறு வராது. அழுக்காருன்னா என்ன? பொறாமை. அப்ப பொறாமை வரக்கூடிய இடம் அன்பு மிஸ் ஆன இடமாக்குது இல்லையா? யார பார்த்தோம், அவன் பாவம்பா, அவன் கஷ்டப்படுறான்பா, அவன் ராத்திரி பகல வேலை பார்க்கறான், பைக் வாங்கியிருக்கான், கஷ்டப்பட்டான், அவன் கார் வாங்கியிருக்கான், இஎம்ஐ மாசத்தோறும் கட்டணும் இல்ல, பாவம் எவ்வளவு சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்மால் கணக்கு என்ன போடுவான், பாருடா கார்லாம் வாங்கியாச்சா, பெட்ரோல் விலை ஏறுது, இவரு இஎம்ஐ கட்டுறாரா. அழுக்காரு என்ன வந்துட்டுனா நம்ம மேல அவனுக்கு என்ன இல்லை, அன்பு இல்லை. பாவம் கஷ்டப்பட்டாங்க, இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க, நல்லா இருக்கட்டும், இன்னைக்கு கார் வாங்குறான், நாளைக்கு ரயில் வாங்கட்டும், கட்டல பிளைட் வாங்கட்டும்னு சொன்னா அவன் அன்பு உள்ளவன் இல்லையா? ஆனா இவன் என்ன சொல்லுவான், பாரு கார் வாங்கினா பெட்ரோல் ஏறி போச்சு, இவன் வாசல்லே விட்டுக்க வேண்டியதுதான், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் விட்டு வந்தாப்பா. ஆமா சொல்லணும், சொல்ல மாட்டானா? அப்ப இங்க என்ன மிஸ்ஸிங்? அழுக்காறுல அன்பு மிஸ்ஸிங் ஆயிட்டா. அடுத்தால அவா ஆசை இல்லையா, நமக்குள்ளது நமக்கு கிடைக்குது ஏன்னு சொன்னா அங்க என்ன வராது? அன்பு இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையை நீங்கள் நேசியுங்கள், உங்களோடு இருப்பவர்களை நேசியுங்கள், உங்க கர்மாவை நேசியுங்கள். அப்போ என்ன வராது? அவ வராது, அது வேணும் இது வேணும், அவளை போல இவ்வளவு போல அது மாதிரி அந்த மிகைப்படுத்தல் போராட்டங்கள் வராது. அன்பு இருந்தா. வெகுளி கோபம் எப்போ வருது? கோபம் எப்போ வருது? நான் ஏற்கனவே நிறைய கதை சொல்லிருப்பேன். ஒரு சின்ன குழந்தை அந்த காரை கையை வச்சு கீறிட்டுன்னு சொல்லி அடிச்சுட்டான் பார்ப்பேன் இல்லையா? அப்புறம் பார்த்தா அப்பான்னு எழுதியிருந்ததுன்னு இல்ல. அப்ப அந்த அன்பு அவனுக்கு அந்த குழந்தைகிட்ட விட கார்ல அன்பு போயிடும். கார்ல அன்புன்னு சொல்ல முடியாது, அது கார் மேல அவனுக்கு இருந்த அந்த ஆணவம். நம்ம கார் வாங்கியிருக்கோம், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், அந்த தன்மை தானே தவிர அந்த சின்ன குழந்தை நம்ம குழந்தை பாசமாகவும் இருக்குது, அது அப்படி தடவச்சு கீறிச்சா, வா என்ன பண்ண அப்பா கார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அங்க அன்பு இல்லை. அன்பு அவனுக்கு அறிவு என்ன பண்ணிடுச்சு, மழுங்கிடுச்சு. அறிவு இருந்தா தானே அன்பு இருக்கும் இல்லையா? அறிவு மழுங்கிட்டு உடனே பையன் அடிச்சுட்டான். நிறைய புருஷன் முண்டாட்டி தகராறு வர இடங்கள் எல்லாம், கோபப்பட்டு வார்த்தை விடக்கூடிய இடங்கள் எல்லாம் அன்பு அடிநிலையில் இல்லாமல் இருக்கும். இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க, வாய் வார்த்தை காட்டி கொடுத்து விடும். அப்போ உள்ள அன்பு இருந்ததுன்னா இது வராது. நீங்க அன்பு இருந்ததுன்னா கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக கிளிஸ்டினை தடவிட்டு சொல்லிட்டு இப்படி இப்படி எல்லாம் வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சு போயிடும், அது ரொம்ப நேரம்லாம் வைக்க முடியாது இல்லையா? இல்லையா? அந்த கண்ணுல அப்படியே கண்ணுல கெட்டும் நீர், அந்த மேகம் நீர் கட்டுற மாதிரி அப்படியே கண்ணுல கெட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கருமணி கருணையில கசியணும். அன்பு அங்க வெளிப்படும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட கோபம் இருக்காது.
கோபம் வருவதற்கு எங்க அன்பு மிஸ்ஸிங்ல தான் கோபம் வரும். ஒருத்தனை பார்த்து எப்ப கோபப்படுவான்? எத்தனை மணிக்கு வந்திருக்க, நான் 9 மணிக்கு வர சொன்னீங்களா, 9 மணிக்கு வர சொன்னீங்களா, எத்தனை மணிக்கிட்ட வந்திருக்க? இவர் ஓனர்னு நினைப்புல இவர் என்ன பண்ணாரு, அவன் மேல அப்படி எகிரி விழுவார் கோபத்துல. இங்க என்ன மிஸ்ஸிங்னா, நம்ம கம்பெனியில் உள்ளவன், நம்மகிட்ட வேலை பார்க்குறவன், முன்னமே நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது முன்னமே நாங்கள் தான் இன்னைக்கு டிராஃபிக்லாம் நினைச்ச நேரத்துக்கு போக முடியுமா? அவன் எதனால மிஸ்ஸிங் தெரியலையே, லேட்டுன்னு தெரியலையே, ஏன்பா ஏன் லேட்டு? வர வழியில பாக்கெட்ல போட்டிருந்த காசை தொலைச்சிட்டாங்க, பஸ்ஸில் வர்றதுக்கு பாக்கெட் ஓட்டையா. எவ்வளவு பெரிய சிக்கல். கேட்டிருந்தா என்ன இருக்கும், வந்தான் பாக்கெட்ல காசை போட்டு வந்திருக்கான், ஓட்ட விழுந்துச்சு, பஸ் ஏற போகும்போது கையை போட்டான், டிக்கெட் எடுக்க காசு இல்லை, நடந்தே வந்திருக்கான், வேர்த்து கொட்டி லேட் ஆயிடுச்சு. இப்ப இவனை கோவப்பட்டா பாவம் யாருக்கு? அவனுக்கா இவனுக்கா? நான் சொன்ன நேரத்துக்கு வரலையேன்னு. அப்ப மனித தன்மையே இல்லையே. ஒண்ணு மனித தன்மை இல்லை, ரெண்டாவது அறிவு செயல்படவில்லை. அங்க அன்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைக்காரன் மீது அன்பு இருந்தா, வேலைக்காரனே வேண்டாம், மனிதனுக்கு மனிதன் இல்லையா? ஏன் தம்பி இன்னைக்கு லேட்டு? அப்ப அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அன்பு இருந்தா வாய்ப்பு கொடுக்கும். அவன் சொல்லியிருப்பான், சொல்லியிருந்தா அடுத்த கட்டம் என்ன பண்ணுவேன், ஓ என் கம்பெனில நீ இப்படி காசு இல்லாம நடந்தா வந்த, சரி நாளைக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், சைக்கிளை வா, சொல்லி பாருங்க ஓனர் எப்படி இருப்பான். விடுவானா? கடை விட்டு போவானா? சொல்லிருக்கோம், எனக்கு ஓனர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாருங்க. அரசு இன்னைக்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் வாங்கி கொடுக்குது, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குது, சொல்லி ஓட்டு போடுறதுக்கு. செய்து பாருங்க, உதவி பாருங்க. அப்போ உதவுறதுக்கு என்ன வேணும்? அன்பு இருந்தா தான் உதவ முடியும், இல்லைன்னா உதவ முடியாது இல்லையா? அப்ப அன்பு வந்துட்டுன்னு சொன்னா கோபம் வராது. அப்ப கோபப்படுறீங்கன்னா நீங்க அன்பு இல்லாமல் இருக்கிறீர்கள். அவா வெகுளி இல்லையா? இப்ப இன்னா சொல், அதான் சொன்னேன், தப்பான வார்த்தைகள்லாம் வாயில வருதுன்னா அன்பு உள்ளவர்கள்ட்ட இருந்து தப்பான வார்த்தை வராது, வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் அடுத்தவர்களை புண்படுத்துற மாதிரி, அடுத்தவர்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா, அடுத்தவர்களை வெட்கி தலை குனிகிற மாதிரி, உறவை திரிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரக்கூடாது. அப்ப அப்படி வருதுன்னு சொன்னா வந்த இடங்கள்ல நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எங்கெல்லாம் நீங்க தப்பா வீசி இருப்பீங்களோ அந்த இடங்கள்லாம் எப்படிப்பட்ட இடங்களா இருக்கும்? அன்பு மிஸ்ஸிங். அந்த இடத்துல அந்த நபர் மீது, அந்த சூழல் மீது, அந்த குழுக்கள் மீது, அந்த உறவுகள் மீது இல்லையா அன்பு குறைகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் வரும். அன்பு இருந்ததுன்னு சொன்னா எந்த சூழலிலுமே. அதனால தாய் அந்த குழந்தை மீது என்ன வைக்கிறான்னா, முதல்ல அன்பு வச்சுட்டா. அந்த அன்பு வச்ச உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாய்க்கு அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டைகளை, சில்மிசத்தை, குற்றங்களை, தவறுகளை அது தெரியல, அது மறைச்சிருது. என் பிள்ளை தானே, திட்டு போறான், கொண்டாடி பண்ணலாம், இவன் புருஷன் என்ன வாங்க இன்னும் 2 திட்டுங்க சொல்லுவாளா? அவன் இதுக்குதான் காத்துக்கிட்டே இருப்பான், நீ என்னைக்கு பேசுவான் பெட்டி தூக்கிட்டு ஓடலான்னு. ஆனா தாய் இல்லையா, திட்டான்னு சொன்னா என்ன சொல்லலாம்? என் பிள்ளை தானே, என்னத்த சொல்லிட்டா, நல்லதான் பேசணும், சோக்கா பேசுறான், இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறானே, அவன் என்னெல்லாமோ பேசியிருப்பான் வார்த்தை இல்ல. ஆனா அந்த தாய் என்ன பண்ணுவான், என் பிள்ளை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, பேசிட்டு போறோம் சொல்றாளா இல்லையா? அப்ப இதுக்கு பேசிக் அங்க என்ன இருக்குது? அடிநாதத்துல அன்பு ஒட்டி கொண்டு. அன்பு ஏன்னா உறவை உங்களுக்கு பெற வேண்டும் என்றால், உறவை வாழ வைக்க வேண்டும் என்றால், உறவை வளர்க்க வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். நீங்க உறவுன்னு சொல்லி அப்பாக்கு தம்பி, அப்பாக்கு அண்ணன், அப்பாக்கு அம்மாக்கு அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணுக்கு முன்னால பாக்குறதெல்லாம், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு உறவுன்னு சொல்லி வந்திருக்காங்கல்ல, அங்கெல்லாம் இல்ல. நான் அது பல முறை இதெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த உறவை பத்தி எல்லாம். நீங்க நல்லா சிந்திங்க, எங்கே அன்பு ஒட்டி கொண்டிருக்கிறதோ உங்கள்கிட்டையும் அன்பு இருக்கணும், அவங்கள்ட்டையும் அன்பு இருக்கணும். அப்போ அன்பும் அன்பும் இணைகிற இடம்தான் உறவு தலைக்கும் இடம். 2 பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் இருந்து பிரயோஜனம் இல்லை.
அது எங்க வருதுன்னா, அதனால தான் காதல் வந்து ரொம்ப அதிபயங்கரமா இருக்க காரணம். உறவுகளிலேயே அற்புதமான உறவாக சொல்லக்கூடியது தாயும் பிள்ளையும். 2 பேர்கிட்டையுமே அன்பு இருக்கும். அம்மாவும் பிள்ளைக்காக போராடுவா, விட்டு கொடுக்க மாட்டா. எந்த சூழல்லையுமே தான் கஷ்டத்தை கூட காட்டாம மறைச்சிட்டு இருப்பா. பையனும் அப்படிதான். என்னதான் இருந்தாலும் சில இடங்கள்ல ஒரு கோபத்துல தண்ணி அடிச்சா ஏதாவது ஒண்ணு சேர்க்க செய்யணும், அது 1-2 பசங்க இருப்பாங்க, அது கர்மாவா இருக்கும். பொதுவாக ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, உறவுகளிலேயே அன்பு மிகுதியாக இருக்கக்கூடிய இது வந்து தாயும் குழந்தையும் 2 பேர்கிட்டையும் அன்பு இருக்கும். அதே மாதிரி இந்த காதல் இருக்கு. நான் பொண்டாட்டி புத்தகம் சொல்ல வரல, அங்க வரவே இல்லப்பா. அன்பு 2 பக்கமும் அன்பு இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு சொன்னா லவ்வர்ஸ் இல்லையா? காதலிக்கவர் தான் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மக்கிறோம். அந்த காதல் முடிஞ்சதுக்கு பிறகு திருமணம், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருக்கும், ஒண்ணுல கம்மி இல்லாம இருக்கும். ஒண்ணு இவன்ட்டு இருக்கும், அல்லது அவர்கிட்ட இருக்கும். வர வர அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பெரிய இருக்காது இல்லையா? லவ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்காது. முதுமையில எல்லாம் காதல் வரும்லாம் சொல்றாங்க. இந்த முதுமையில வரக்கூடிய காதல்லாம் ஏழாமையினுடைய காதல். வேற வழியே இல்லை, போக்கு இல்லை. இதுதான் ஆகணும், அவளுக்கும் சரி அவனுக்கும் சரி. அப்ப என்ன பண்ணுவாங்க, கடனே ஓர வர அப்படிதான் போகும் இல்லையா? புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகு வெளியில போய் மானங்கடோடு இருந்து போல என்ன வந்துட்டு போற, நம்ம பட்டம் இருப்போம். அந்த உண்மை இருக்குதுன்னு நான் ஒரேடியே எல்லாரையும் இல்லைன்னு சொல்றதுக்கு வரல, வழக்காடு மண்டபம் ஆயிடக்கூடாது. ஆனா ஒட்டு மொத்தமாக பார்க்கிற போது, கர்மாபடி பார்க்கிற பொழுது, அந்த உண்மையான அன்பு 2 பக்கமும் இருக்கக்கூடிய இடம் நீங்க நல்லா பாருங்களேன். வெற்றி பெறுவது, அதாவது பிரிக்க முடியாத ஒரு அழுத்தம் எங்கே இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப இந்த கணவன் மனைவியில வந்து ஒரு சமூக சட்டத்திற்கு பயந்து, மற்றவங்களுக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, தன்னுடைய வாழ்வு ஆதாரத்திற்கு பயந்து தான் இருப்பாங்க. விட்டுட்டா வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. நாளைக்கு வீட்டில் போய் உட்காந்து எங்கள் அப்பா அம்மா கேட்ட பேர் வந்துருப்பேன், அப்புறம் நான் இங்கே போய் அலைஞ்சிட்டு இருக்குது, அப்புறம் என் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறது. இப்படி பல கோணங்கள்ல நீங்க பார்த்த அந்த அன்பை என்ன பண்ணிருப்பீங்க, ஊதி ஊதி பெருக்கிட்டு இருப்பீங்க. அத்தனை புருஷன் கொண்டாட்டியும் அதுல எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு கோணத்தை பார்த்து அவங்க தக்க வச்சுட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வீக்காரக்கூடாது, இந்த இடத்துல கெட்டுறக்கூடாது, இந்த இடத்துல இதாக இருக்கக்கூடாது, அப்புறம் நான் தனியாயிட்டேன்னா, இப்படியெல்லாம் பல கோணத்தினால அந்த அன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த காதல் இருக்குது பாருங்க, கண்ணு மண்ணு தெரியாது. லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்ல காரணம் அதுதான். அது எதை பெத்தவனே போன்னு சொல்லிட்டு போயிருந்தான், போனு ஊதிட்டு, அப்புறம் என்ன அந்த காதல் இல்லையா? அங்க என்ன இருக்குது, அன்பு எப்படி இருக்குது, அது காட்டுத்தீ மாதிரி. அது ஜாதி மதத்தை தாண்டிடும், ஊர் உலகத்தை தாண்டிடும் இல்லையா, எல்லாத்தையும் தாண்டிடும். அங்கதான் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த இளமையில் அது இயற்கையாகவே மனிதர்கிட்ட என்ன வருகிறதுன்னு சொன்னா, அந்த இளமையில வரக்கூடிய அந்த அன்பு மிகுதி இருக்கு பாருங்க, அதை என்ன ஆக்கிட்டோம் நம்ம வந்து செக்ஸா மாத்திட்டோம். இட்ஸ் ராங். அது சமூகம் செய்த ஒரு தவறு தான். அந்த இளமையில என்ன ஆகும்னா, ரத்தம் ஊறுகிற பட்சத்தில் இந்த அன்பு வரும். நம்ம அந்த அன்புக்கு என்ன பண்ணிட்டோம்னா கலர் போட்டோம், காதல். இதே அன்பை நீங்க தெய்வத்திட்ட வச்சு பாருங்க, இதே அன்பை அம்மாட்ட வச்சு பாருங்க, இதே அன்பை நண்பன்கிட்ட வச்சு பாருங்க. அந்த நட்பு சில இடங்கள்ல நட்பு பெருசா இருக்கும் இல்லையா? அந்த இளமையில் வரக்கூடிய அன்பு இருக்குது பாருங்க, அந்த பால பருவத்தில் இருந்து என்ன அந்த குமார பருவத்திற்கு வருகிற பொழுது, அதாவது வாழைத்தன்மையிலிருந்து கன்னித்தன்மைக்கு வருகின்ற நேரம், அதுதான் வந்து இந்த மண்ணுல நீங்க அந்த உச்சக்கட்டமான உங்களுடைய ஆற்றல் மிகுந்த நேரம். அப்ப இந்த உடம்புல அந்த ஆற்றல் மிகுந்த நேரத்துல உங்கள்கிட்ட உண்டாகக்கூடிய அன்பு இருக்குது பாருங்க, அந்த அன்பை எந்த வழியில நீங்க மாற்றீங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கை அமைகிறது. நல்ல சொல்லி அன்புலதான் வாழ்க்கை அமையுது. நீங்க அன்பை அமைச்சிட்டும் அன்பை அணைச்சுக்கிட்டும் வாழலாம், அன்பை அமைச்சுக்கிட்டும் வாழலாம். இப்போ மீரா இருந்தா, மீரா சின்ன வயசுலேயே கண்ணன் மீது அபரிமிதமான காதல், சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அந்த அவன் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு
அவ இந்த காதல் எப்படின்னா இளமை பருவத்திலேயே அவளோடயே ஒண்டி வருகிறது. ஆனா ஊர்ல பாக்குறவங்களுக்கு மீரா வந்து இது என்னது இப்படி வந்து கிருஷ்ணனை, ஏன்னா கிருஷ்ணன் நேரில் பார்க்கல, ஏன்னா கிருஷ்ணன் காலம் வேற இவ காலம் வேற இல்லையா, இப்படி வந்து பட்டுட்டு இருக்கா, இவ ஒரு புருஷனை கட்டிட்டு ஒருத்தனை கட்டிட்டு வாழ வேண்டியது தானே, வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கான்னு ஊரெல்லாம் சொல்லிச்சு. நிறைய பேர் அவளை ஏற்றாங்க, ஏதோ மெண்டல் மாதிரி இருக்கிறா, கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு சொல்றான்ட்டு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுனா தன்னுடைய வீட்டுல இப்ப சாதாரணமா பெருக்கிட்டே இருந்துச்சுங்க, சும்மா கிருஷ்ணா ஆமா யாரோ பாக்குற போது பின்னாடி நின்று யாரோ தட்ட மாதிரி அவளுக்கு அது ஒரு ஃபீலிங், சும்மா கிருஷ்ணான்னு பார்த்தவன் என்னாச்சு இவளுக்குமா. ஒரு நிகழ்வு நடந்தது, நான் பார்த்த கண்ணில் பார்த்தது சொல்றேன். என்னுடைய காட்சியில அடுக்கலையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு இருமல் சத்தம் மாதிரி லேசா அவளுக்கு கேட்குது, விக்கல் எடுத்த மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே இப்ப வந்துருதுன்னு சொல்லிட்டு ஓடி வரா, கிச்சன்ல இருந்து ஓடி வரா. ஓடி வருகிற பொழுது அங்க வீட்டுல 2-3 பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இப்ப வரேன்னு சொல்லிட்டு ஓடி வர, யாரு கூப்பிட்டா உடனே, நாங்கெல்லாம் கூப்பிடலையேன்னா கண்ணு விக்கல் எடுக்குது, அதுதான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா உடனே ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு நேரம் கொண்டு வந்து அந்த இடத்த கீழே வைக்கிறா, குடிச்சுக்கன்னு சொல்லி. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், வேற யாரும் கிடையாது, வேற 2 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு அம்மா வெங்காயம் உரிச்சிட்டு இருக்குது, யாருமே இல்லையேன்னா இவ பார்வைக்கு யார் தெரியுது, கண்ணனு தெரியுது. உடனே என்ன பண்றா, டம்ளர் தண்ணி கொண்டு வைக்கிறா, அதுவே சிரிக்குது. உடனே சொல்றா, இது என்ன புதுசா, இது எப்பவுமே இந்த கூத்தா பண்ணிட்டு இருக்கோம், சொன்னா கேட்க போதா, இது மருந்து பாரு வைத்தியம் பாருன்னா கேட்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முறை அப்படித்தான் இவ உட்கார்ந்து இருக்கிறா, அன்னைக்கு விரதம் இருக்கிறா. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சமையல் எல்லாம் பண்ணி இவளை சாப்பிட சொல்றா. அப்ப இவ சொல்றா, நான் உண்மையிலே கண்ணன் மீது அளவற்ற அன்பினால நான் வந்து என்னவா இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், எனக்கு வந்து கண்ணன் வந்து விரதத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி ஏதாவது தந்தாதான் நான் நிறுத்துவேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுட்டாங்க எல்லாம். எங்க கண்ணன் வருது, எங்க கொடுக்கறது, இவங்க விரதத்தை நிறுத்துறது இல்லையா. இவன் சொல்றா, கண்ணன் எனக்கு பாலோ பழமோ தந்து என் விரதத்தை நிறுத்தட்டுமேன்னா. எல்லாம் பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, என்னம்மா பைத்திய மாதிரி நீ இருக்கிற, எப்படி உனக்கு கண்ணன் எங்க வருவாரு, எங்க இருந்து வருவாரு, நீ இதையே ஒரு மனப்பிரமையா நினைச்சுக்கிட்டே இருக்கிற. நல்லா சிந்திக்க வேண்டிய இடம், மனப்பிரமையாக நினைத்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம். உடனே இவன் சொன்னான், உங்களுக்கு கண்ணனை தெரியாம போலாம், எனக்கு தெரிகிறது, எனக்கு கண்ணனை தெரிகிறது, கண்ணை இப்ப என்கிட்ட தான் இருக்கிறான், உங்ககிட்டயா. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். சித்தர்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு என் கூட இருக்காங்க இரவு, அதனால்தான் நான் இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. நான் ஆர்வப்பட்டேன், இதெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தெரிஞ்சது போகுதுன்னு சொல்லும்போது நிறைய சித்தருடைய இதுகள்லாம் எனக்கு கிடைச்சது. சின்ன வயசுல தியானம் பண்ணுகிற போது இரவு 12 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவேன். அப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருப்பாங்க. நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது என் முன்னாடி நான் எந்த சித்தர் ஏதோ யாராவது சித்தர் வந்து உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க, அவங்க சொல்றதை நான் கேட்டிருப்பேன். எனக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்புறம் அதை எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு மனசுல இப்படியே போனோம், படிக்க வேண்டிய பையன். எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து என்னன்னா சமைக்கிறது இல்லை, ஏதோ இல்லாம எப்படி சொல்லிட்டு இருப்பான், எப்படி பேசியிருக்காங்க, எழுதிட்டு இருக்கிறேன், பாடலாம் எழுதிட்டு இருக்கிறேன். அவங்க 2 பேர், ஆனா 2 பேர்கிட்டையுமே வந்து என்னாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு உணர்வுபூர்வம் அறிய முடியலையே. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது வந்து நீ எனக்கு காட்டு, ப்ரூஃப் பண்ணு தானே சொல்லுது. ஏன்னா இது சயின்ஸ் எல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இல்லையா. அப்ப அவர்களுக்கு அதை உணர முடியவில்லை. ஆனா நான் உணர்ந்து விடுறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். இது பல நிகழ்வுகள்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இது நடந்தது. திருமூலர் வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரே எனக்கு கொடுக்குறார். நான் திருமந்திரத்துல படிக்கல, அவர் எனக்கு கொடுத்த பாடல். அப்ப அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்ல அந்த பாடல. அப்ப எங்க அப்பா சொல்றாரு, ஆமா பாடல் இருக்குதுடா அப்படின்னு ஒரு திருமந்திரம் புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அப்புறம் காட்டுறாரு என்றார். இது நடந்த ஒரு நிகழ்வு. இப்ப இதே மாதிரி தான் என்னாச்சு மீராக்கும். அப்ப மீரா என்ன பண்றா, எனக்கு இந்த கண்ணன் வந்து
என்னுடைய விரதத்தை முடிக்கட்டுன்னு சொல்றா. சொல்லிக்கிற பொழுது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அவ்வளவுதான், என்னைக்கு கண்ணா எப்போ வருவான் எப்படி வருவான்னு. டக்குன்னு ஒரு பழம் வந்து விடுது. இந்த பேரிக்காய் இருக்கு இல்லையா, பேரிக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, பச்சையா இருக்கும் இல்லையா, ஒரு பேரிக்காய் வந்து அப்படி அந்த இடத்துல அப்படி வந்து விடுது. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் உட்கார்ந்த நேரத்தில் தப்புன்னு ஒரு பேரிக்காய் விழுது. விழுந்த உடனே இந்த அம்மா சிரிச்சுட்டு கண்ணான்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்தவா இப்ப அவர்கிட்ட சொல்றா, இப்படியே நான் இப்படியே கடிச்சு சாப்பிடுறது, எனக்கு வெட்டி துண்டு துண்டா நறுக்கி கூடாதுங்கிறா. உடனே ஒருத்தி சொல்ற, ஆமா நறுக்கி கொடுத்துருப்பான், என்ன கத்தி கொண்டுட்டா தெரிய போறான். ஏன்னா மத்ததுல அதுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன சாதி, எப்படி பழம் வந்தது, பழம் எப்படி வந்தது, அப்ப இது எப்படி நறுக்கி கேட்கிறாள். சரி என்னதான் நடந்துட்டு எல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்குது. இப்போ அந்த இதை இப்படி கொடுக்குறா. கொடுத்தாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துல துண்டு 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 துண்டா என்ன ஆகுது, ஒரு இலையில ஒரு துண்டு துண்டு துண்டா வெட்டி அத்தனையும் வைக்கப்படுது. இப்போ ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுறோம். நல்லா இருக்குது. இருந்தவங்கலாம் சாக்காயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மீராவுக்கு மேல மீராட்ட வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்ச இடம் இதுதான். முதலாக எல்லாரும் பாக்குறாங்க, கண்கூடாகவே பாக்குறாங்க. இது நடப்பதற்கு சாத்தியம் உண்டு. இது ஒரு அசாத்தியமான ஒரு நிகழ்வு அல்ல, இயல்பான ஒரு நிகழ்வு. எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க உருவத்தோட இருக்கிறீங்க, அருவத்தோட இருக்கிறாங்க அவங்க. அந்த அருவ நிலையில் இருக்கின்ற பொழுது அப்ப அவங்கள்ட்ட பேசுறது வாங்குறது செய்யறது எல்லாம் நடக்கும். இப்ப சித்தர்கள் எல்லாம் அருவ நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப இதே தான் வந்து யாருக்கு மாம்பழம் கேட்டாங்க இல்லையா, காரைக்காலமையா இருக்கும். அப்போ குடுன்னு சொல்லுகிற பொழுது பழம் விழுகிறது எங்க இருந்து விழும் இல்லையா, அந்த அருவ சக்தியில் இருக்கின்ற பொழுது ஔவையார் மரத்திட்ட கேட்கிறா, மரம் பழத்தை போடுது கீழே. அப்ப இங்க என்ன ஆகுது, நான் மீரா கூட அந்த கண் கூடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், பயணித்துக் கொண்டே இருக்கிறான். மற்றவர்களுக்கு தெரியவில்லை, கூட இருக்காங்க. அதே மாதிரி சித்தர்களுக்கு எல்லாம் வந்து அந்த குருகிறான், குரு துணை இருந்து கொண்டே இருக்கும். உண்மையாக குரு ஒரு சீடனை ஏற்றுக்கொண்டால் அவர்களை தனியா விடுவதில்லை, தாய் மாதிரி. அப்ப எங்க போனாலும் அந்த குரு கூட இருந்துகிட்டே இருப்பார். அதை அவங்க உணரலாம். அப்ப உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு தேவைப்படுவதை அது கொடுப்பதற்கு அவர்களுக்கு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஞானத்தில் சித்த வழிகளில் சென்றவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். இது நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா அந்த அருவ சக்தியா இருக்கக்கூடியதை உணரணும். அங்க உணர்வதற்கு என்னன்னு சொன்னா, இந்த அருவ சக்தி எப்படி நீங்க அடைய முடியும் பெற முடியும்னு சொன்னா அன்பால் மட்டும்தான் முடியும். பக்தி கிடையாது. ஏன் பக்தியில கிடையாதுன்னு சொன்னா, பக்தி என்ன வந்துடும்னா குழு குழுவாக பிரித்து விடும். பக்தி என்பது எதிர்பார்ப்பை உண்டாக்குறது. இப்ப நாங்க வேற அவங்க வேற, ஆனா அன்புல நாங்க வேற அவங்க வேறன்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது இல்லையா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர். திருவள்ளுவர் அன்பாகும் இல்லையா. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த அருவ நிலை. அப்போ நீங்க அன்பு வைக்கிற பொழுது, அதான் நான் முதல்ல சொன்னேன், இளமையில் வந்து அளவிறந்த அன்பு ஊறிட்டு அப்படி வெளியில வரும், ஊற்றெழுந்து வரும். அந்த அன்பை வந்து போக்குறதுக்கு வழி தெரியாமத்தான், வடிகால் இல்லாமல் தான் காமமாக மாறும். இதுதான் பிரம்மச்சரியம் வேணும்னு சொன்ன காரணம் என்னன்னா, அந்த வரக்கூடியதை வந்து தெய்வங்கள் மீது, குரு மீது, இறை மீது இல்லையா, அந்த அன்பை அப்படி மாற்ற. இப்ப திருமணமே ஆகாம வாழ்றாங்க, எப்படி வாழணும், அவ்வளவு பலமா. ஏன்னா அவங்க நினைவு முழுக்க அங்கேயும் ஆசை இருக்கும், ஆனா அந்த அந்த ஆசை என்பது அன்பாகவே இருக்கும். லவ்ல இருக்குது இல்லையா, இவன் எனக்கு வேணும், இல்லை இவன் எனக்கு வேணும், அவனுக்காகவே வாழ்றது. ஊரை எதிர்ப்பாங்க, வெட்டு குத்து வந்தாலும் சரிதான், கொன்னா கூட மறந்துதான், செத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாகுறோம். அவ்வளவு இறுக்கம் உண்டாகிறது இல்லையா, ரெண்டு பக்கமும் அன்பு. இதே அன்பு எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும். அது இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா மனித உடல்ல அந்த அன்பு ஊற்று எழும்போது நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், திசை மாறு பண்ணிவிட்டோம், திசை மாற்றி விட்டோம். இந்த கால்வாயை மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம திசை திருப்பி விட்டோம். அதை வந்து காமத்தில் குடும்பம் அமைக்கணும், சரி உனக்குன்னு ஒரு ஆளை பார்த்துக்க, அவ கடைசி வரை அவளோட இருந்துட்டு போ. இதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய தரம் அவ்வளவுதான், உங்க கர்மாவுக்கு தக்கவாறு இருக்கு.
இப்ப அந்த கர்மாவை தாண்டியவர்கள் பிறக்கின்ற பொழுது வள்ளலார் இருந்தார். வள்ளலாருக்கும் இந்த அன்பு ஊறியது. இந்த அன்பை எங்க கொடுத்தாருன்னு சொன்னா இறை மீது கொடுத்தார், குரு மீது கொடுத்தார். அப்ப அந்த குரு மீது கொடுக்கிற பொழுது அவரும் குரு நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். நீங்கள் கணவனுக்காக கொடுக்கிற பொழுது நீங்களும் என்ன பண்றீங்க, நீங்களும் உயர்றீங்க. ஒரு குடும்ப தலைவியாக மாறுறீங்க, ஒரு காதலியாக மாறுறீங்க, இல்லை நீங்க ஒரு கணவனாக மாறுறீங்க. அவங்களும் மாறுறாங்க. எந்த துறையில போறாங்க அந்த துறையில, அது ஆன்மீக துறையில போகிற பொழுது அந்த அன்பை தெய்வங்கள் மீது இயேசு இருந்தார், அழகிறந்த அன்பு. அப்போ அவர் தந்தை மீது கொடுத்தாருங்க, பிதான்னு சொல்லிட்டார். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவர் தான் எனக்கு எல்லாம். அந்த அன்பு இருக்குது பாருங்க, அது ஈடே கிடையாது, அது எல்லாருக்கும் உண்டு. நீங்க அதை எப்படி வடிவமைக்கிறீர்கள், எப்படி மாற்றுகிறீர்கள் பொறுத்து தான் உங்க வாழ்க்கை அமையும். அன்பு இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா இந்த அன்பை என்ன பண்ணிருந்தாங்க, அன்பை பலத்தை குறைக்கிறார்கள், திசையை மாற்றுகிறார்கள். அப்ப ரெண்டு பக்கமும் நமக்கு அன்பு வேணும். அப்ப உறவு பெருக வேண்டும் என்றால் என்ன வேணும், ரெண்டு பேர்த்தையும் அன்பு இருக்கணும். அப்ப நம்ம இப்ப பாருங்க, உங்க உறவுகள்லேயே இப்போ உங்களுக்கே சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, இந்த சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் உங்களை நேசிச்சு நீங்களும் நேசிக்கிறீங்களா, அவங்கள்ட்ட தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அவங்கள்ட்ட தான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். இப்போ 4 அத்தை இருக்காங்கன்னா ஒரு அத்தை நல்லா பேசுறாள்ப்பா, நீங்களும் பேசுவீங்க. போனோடனே என்ன நம்மளை பத்தி எல்லாம் கேட்பா, உதவுவா. மற்ற 3 அத்தையும் நம்மளை கணக்கெடுக்கிறவளா இருப்பா. அப்ப இந்த அத்தைகள்ட்ட நமக்கு என்ன வராது, உறவு இருக்குது, பாசம் வரும், அன்பு நீடிக்காது இல்லையா. அப்போ நம்மள்கிட்ட மட்டும் அன்பு இருக்கு பிரயோஜனம் இல்லை, அங்கேயும் வேணும், ரெண்டு பக்கம் வேணும். அப்போ உறவை நீங்கள் பாதுகாக்க, உறவை வளர்க்க, உறவை தக்க வைத்துக் கொள்ள எது தேவைப்படுகிறது, அன்பு தேவைப்படுகிறது. அப்போ ஒவ்வொருவரும் அன்பு உடையவர்களாக இருந்தால் அப்ப வாழ்க்கை எப்படி ஆகிவிடுகிறது, இன்பமயம் ஆகிவிடும் இல்லையா. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இப்ப நீங்க எப்படி உங்களுக்கு வடிவமைச்சுட்டாங்கன்னா, யூத் ஆயிட்டியா, வயசுக்கு வந்துட்டியா, ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு, அங்கேயே உன் ஆசை, உன்னுடைய அந்த அன்பு முழுக்க அங்கதான் இருக்கும். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. அம்மா கண்ணு தெரியாது, அப்பாவை தெரியாது, அண்ணன் தம்பியை தெரியாது, யாரையுமே தெரியாது, எல்லாம் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. என்ன ஆகி போச்சு, அன்பு விட்டு போயிட்டு. அதுபோல அவளும் அப்படிதான், அவளுக்காக இருந்த அம்மாவை அவங்கள இவங்கள பாட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே என்ன ஆயிருது, அவர் சொன்னாதான் அவன் என்ன ஆயிட்டுனா அந்த அன்பு திசை திருப்பப்பட்டு. அப்போ உங்க வாழ்க்கையை அதுக்கு மேலதான் இருக்கும். நான் இதை தப்புன்னு சொல்ல வரல. உங்க வாழ்க்கை எப்படி அமைகிறதுனா நீங்க வைத்த அன்பை பொறுத்தது. அந்த அன்பு காமமாக இருந்தால் குடும்பமாக மாறுகிறது இல்லையா. உண்மையான தெய்வத்தன்மையாக இருந்தால் உங்களை என்ன ஆகுறது, குரு நிலைக்கு, நல்ல ஆன்ம நிலையில் உங்களை மாற்றுகிறது இல்லையா. அப்போ அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிவோஷன், முழுமையாக தன்னை மறக்கின்ற, தன்னை இழக்கின்ற தன்மை. நீங்க வளர்ந்து வந்தவங்க அத்தனை வரையும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அன்பு எல்லாத்தையும் இருக்கும். அப்போ அருணாச்சலம் 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 யாருக்கு, ரமணருக்கு. வாழ்க்கை அங்கதான் அடங்குச்சுது இல்லையா. இப்போ ஒவ்வொரு மகான்களுக்கும் நீங்க பார்க்கிற பொழுது அவன் அந்த குடும்பத்தை அவர்கள் அதை நேசிக்கவில்லை, விரும்பவில்லைன்னா அவங்கள்ட்ட அன்பு இருந்தது. அன்பு எதை நோக்கியதாக இருந்தது, இறைத்தன்மையை நோக்கியதாக இருந்தது. அங்க அவங்க பிரகாசப்பட்டிருப்பாங்க. அப்போ அன்புங்கிறது மஸ்ட். நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில போராடணும், ஜெயிக்கணும், மேல வந்துடணும் என்று சொல்றதெல்லாம் அறத்திற்கு புறம்பானது. அறத்திற்கு புறம்பானது. நீங்க அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அன்பு வாழ்க்கை வாழுங்கள். அன்பு வாழ்க்கை தான் அற வாழ்க்கை. அன்பே மருந்து. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பாடல் கொடுத்திருப்பேன், அன்பொன்றே மருந்தென்று அறையப்பா முரசு. அன்பொன்று மருந்தென்று அறையப்பா முரசு. அடுத்த என்ன சொன்ன, இன்புக்கு தாய் அன்பு அறையப்பா முரசு இல்லையா. இன்புக்கு தாய் அன்பு, இன்பத்திற்கு எது தாய், இன்பத்திற்கு தாய் யாரு, அன்புதான். அப்ப அன்பு இருந்தால்தான் இன்பமே கிடைக்கும். அப்ப உங்களுக்கு இன்பம் வேண்டும் என்றால் நீங்க அன்புடையவர்களாக இருக்கணும். அப்ப நீங்க அன்பு இல்லைன்னா எப்படி இன்பம் வரும். நீங்க நினைச்சுக்கிறீங்க என்கிட்ட அன்பு இருக்குதுன்னு, அது பொய் அன்பு, போலி என்பது அன்பு அல்ல, அது பாசம், அது வேஷம். உண்மையான அன்பு என்பது
பிரிவினை இல்லாமல் பேதம் பார்க்காமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடியதான் அன்பு. அன்புல வந்து டிவிஷன்ஸ் கிடையாது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும், ஆனா இன்னைக்கு ஊர்ல சொன்னா மேலும் பார்ப்பாங்க, வீட்டுக்காரிட்டையும் பார்த்து தோல்ல கை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரிட்டையும் நான் அன்போடு இருக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, ஓ இதுக்குதான் இவ்வளவு கதை விட்டுட்டு இருக்காரா, அன்பு அன்புன்னு சொல்லு என்ன சொல்லுவாங்க. அப்பவுமே நினைச்சேன் இந்த அன்பு எப்படி போகுதுன்னு உடனே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அன்பு எப்படின்னு சொன்னா அந்த கள்ளங்கபடங்கள் கிடையாது. நீங்க அப்ப உங்க பார்வையில் என்ன வந்துச்சுன்னா, கபடம் வந்ததுனால இவர் கையை போட்டாரேன்னு நீங்க பாப்பீங்க. அங்க அன்பு இல்லாதனால இது பிரச்சனை வரும். இப்ப இங்கே இருக்கணும், அங்கே அன்பு இருந்துன்னு வச்சுங்களேன். இப்ப காந்தி அப்படியே கையை போட்டு நடந்து போறாரு இல்லையா. ஒரு மகான் வந்து ஒரு பெண்ணுக்கு மேல கை போட்டிருக்காருன்னு சொன்னா அந்த உணர்வுகள் எதுவும் இருக்காது. அங்க ஆணும் பெண்ணுங்கிறதே கிடையாது, மனநிலை மாறிடும். ஆனா நம்ம பார்வையில் என்ன தெரியும், ஏன் ஒரு ஆம்பளைக்கு தோல்ல கை போடலாமா, பொம்பளைக்கு மேல தான் போடணுமா? அப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது, விஷம் இருக்குது, அன்பு. இதான் வாரியாசாமி சொல்லுவார். திருவானந்த வாரியார் பேசுகிற பொழுது என்ன சொல்வாருன்னா, தசரதனுக்கும் இல்லையா கோசலைக்கும் இருந்த வித்தியாசம், தசரனும் கோசலையிலையும் ராமர் மேல கோசலையும் அன்பு வைத்திருந்தால் தசரதனும் அன்பு வைத்திருந்தார் இல்லையா. ஆனா மகன் தன்னை விட்டு போறான்னு சொன்ன உடனேயே யாரு உயிரை விட்டார், தசரதன் உயிரை விட்டார். அதை தாங்க முடியவில்லை. ஆனா அந்த அம்மா கோசலை உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா வச்சிருந்தது வந்து அன்பு, இவர் வச்சிருந்தது பாசம் இல்லையா. அந்த பாசத்தை தாங்க முடியாம போயிட்டாரு. அந்த அம்மா அன்பு வச்சிருந்தது. அன்பு என்ன ஆகுதுன்னா, எங்க இருந்தாலும் என் பையன் நல்லா இருந்தா போதும், என் கூட தான் இருக்கணும்னு இல்லை, அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சதுனால அந்த அம்மா வாழ்ந்தது. இவர்கிட்ட அது இல்லை, என் கூட தான் இருக்கணும்னு பாசமா நினைச்சார், அன்பு இல்லை. அதனால அன்னைக்கே போயிட்டார், காலி ஆயிட்டா இருந்தார் இல்லையா. இப்போ இந்த அன்பு நம்ம எப்படி, இந்த அன்பு என்பது எல்லாருக்கும் தானா வந்துருமா சொன்னா, நீங்க அன்புக்கு முயற்சி செய்யணும். தானா வருவதில்லை. முதல்ல நம்ம வந்து வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு சொன்னா பண்பு வேண்டும், மனித பண்பு வேண்டும். அப்ப அந்த மனித பண்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா ரெண்டு விஷயத்தில் கிடைக்கும். அன்புடைமை, ஆன்ற குடிபிறத்தல். அன்புடைமை, ஆன்ற குடிபிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அப்படி ஒரு பாடல் உண்டு திருக்குறள். அன்புடைமை, ஆன்ற குடிபிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்னன்னு சொன்னா, அந்த பண்பு, ஒருவனுடைய பண்பு எதில் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த ரெண்டு விஷயத்துல இருக்கு. அன்புடைமையிலையும் இருக்கிறது, அதே மாதிரி ஆன்ற குடிப்பிறத்தலையும் இருக்கு. ஆன்ற குடிப்பிறத்தல்னா நல்ல நெறியான ஒழுக்கமான உயர்ந்த சிறந்த குடியில் பிறத்தல். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இதுக்கு பாடலுக்கு பொருள் தப்பா சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், நிறைய திருக்குறளை வந்து அவரவர்கள் போக்கில் பார்த்திருக்கிறார்கள். உண்மை போக்கு அது அல்ல. இப்ப இங்க அந்த இடத்த நான் உங்களுக்கு விளக்குறேன். பாத்தீங்கன்னா அன்புடைமை என்பது இங்க வந்துதான் அது வந்து என்ன ஆகுறது, நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்க அன்புல வந்து தண்ணியை விட்டுட்டீங்கன்னா அணைஞ்சு போயிடும், காத்து வச்சு ஊதுனீங்கன்னா அன்பு எரியும் இல்லையா. இப்ப நம்ம அன்பை என்ன பண்ணோம், ஆளாளுக்கு மாத்துறோம். இப்போ எப்படி அன்பை காமமா மாத்திட்டோமோ, செல்வம் பக்தி வெறியில இருப்போம், அது வெறின்னு சொல்லிட்டோம். அந்த பக்தியில இருக்கிறது, காமத்தில் இருக்கிறது, குழந்தை பாசத்தில் இருக்கிறது, உறவு மேல வைக்கக்கூடியது, நட்புல வைக்கிறது, இப்படின்னு சொல்லி இந்த அன்பை நம்ம என்ன பண்றோம்னா நிறைய டிவிஷன்ஸ் பிரிச்சு கொடுத்துட்டோம். அப்போ நாம தான் அந்த அன்பை என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாதுகாத்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது நம்மளை சார்ந்தது. அப்போ அன்பு, அன்புடைமை, அன்பை வைத்திருப்பது ஒன்று. ஆன்ற குடிப்பிறத்தல். இப்ப இந்த ஆன்ற குடிப்பிறத்தல்னா நம்மளால என்ன சொல்றாங்கன்னா, நல்ல குடியில வரணும், நல்ல குடியில பிறந்தாதான் அவனுக்கு வந்து பண்பு வருங்கிறாங்க. தப்பு. இந்த குடிப்பிறத்தல் என்பது, இப்ப குடிகாரனுக்கு பையன் பிறந்திருக்கான், அவன் குடிக்காமல் இருக்கிறானே, கண்முன்னால நம்ம பாக்குறோமே இல்லையா. ஒரு பெரிய ஜட்ஜுக்கு பையன் கொலைகாரனா போயிருந்தான், சட்டம் படிச்சவர் தான், போலீஸ்காரன் பையன் திருடிட்டு போறான், நல்ல வாத்தியாருக்கு பையன் படிக்கவே மாட்டாங்க மக்குன்னு ஆகுறான். இதெல்லாம் நம்ம கண்முன்னால பாக்குறோமே. அப்ப பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அப்ப இவங்கெல்லாம் ஞான பயிற்சியில போகாததுனால
மேலோட்டமா விடை எழுதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்ல குடியில உள்ளவனுக்குத்தான், நல்ல குடி பிறந்தவனுக்கு தான் நல்ல தன்மை வரணும். இல்ல, நீ எந்த குடியில பிறந்தாலும் சரிதான். நீங்க அதை பத்தியே பார்க்காதீங்க. குடிக்கு இருக்கு சம்மந்தமே இல்லை. குடினா நான் அந்த குடியை சொல்லல, குலத்தை சொல்கிறேன், பிறப்பை சொல்றீங்க. பிறப்பு எல்லாம் பார்க்காதீங்க. அம்மா அப்பாவையும் கவனிக்காதீங்க. கவனிக்காதுன்னு பார்க்கறது இல்லை. அவங்களை பத்தி நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பிறப்புக்காக அவங்க காரணம் எடுக்கக்கூடாது. உங்க பிறப்புக்கு நீங்க தான் காரணம். அப்ப அந்த குடிப்பிறத்தல் நல்ல குடியில் ஆன்ற குடியில்னா அருமையான ஆழ்ந்த உயர்ந்த அந்த குடியில்னா போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய குடியில பிறக்கணுங்கிற குடி ஆன்ற குடி பிறத்தல். ஏன்னா பிறத்தல் சொல்கிற பொழுதே அது உங்க கையில் தான் இருக்குன்னு நல்ல யோசனை. அப்ப உங்களை மிஞ்சின விஷயத்த சொல்லல. உங்கள்கிட்ட முடியாதது போய் நீ அங்க வந்திருந்தாதான் பண்பு இருக்குன்னு சொல்லணும்னா அது தப்பு. அப்போ மனித பண்பாக நீங்க இருக்க வேண்டும் என்றால் நீங்க 2 விஷயம் இருக்கணும். அன்புடையவர்களாக இருக்கணும். ஆன்ற குடியில் பிறந்தவர்கள். அந்த ஆன்ற குடிங்கிறது நான் ஆன்றோர் சொல்லியிருப்பேன். யாரு? சான்றோருக்கும் மேலானவர்கள், தெய்வத்தன்மை மிக்கவர்கள். அந்த ஆன்ற என்பது ஆன்ற குடின்னு சொன்னா குரு பிரானால், குரு பிரான் வழியில். இப்ப திருமூலர் வழின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்கெல்லாம் திருமூலர் வழி, நாங்க அகத்தியர் வழி, இப்படி ஒரு குரு வழி இதுல வரக்கூடியவங்க. அப்போ அந்த பிறத்தல் என்பது மாற்றி பிறத்தல். இந்த மண்ணில் பட்டத்தார் சொன்ன மாதிரி மாற்றி பிறக்க வழியறியன்னு சொல்ற மாதிரி இந்த மண்ணில் என்ன பிறக்கணும்? முதல்ல உங்க கர்மாப்படி பிறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க மாற்றி பிறக்கணும். மாற்றி பிறந்தால்தான் நீங்க உங்களுக்குடைய தத்துவத்தை உணர்ந்து கொண்டு உங்களுக்குரிய பெயரை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வாழணும். அதுதான் ஆன்ற குடி பிறத்தல். மீண்டும் பிறக்கணும். நீங்க அடுத்த ஜென்மத்துக்கு போக சொல்லு, இந்த ஜென்மத்திலேயே. அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க பண்புடையவர்களாக வாழணும்னு சொன்னா முதல்ல நீங்க அன்புடையவர்களாக இருக்கணும். அடுத்த கட்டம் ஆன்ற குடி. உங்களுக்கு குரு புராணம் வழியில் நீங்க என்ன மாற்றி பிறந்திருக்கணும். அப்ப மாற்றி பிறந்தாதான் நல்லது கெட்டது தெரியும், உங்க தன்மை தெரியும் இல்லையா? எதுக்கு வந்தோம், ஏன் வாழ்றோங்கிறதெல்லாம் உணர்ந்து நீங்க வாழ்வீங்க. அப்போ அதுதான் உங்களுடைய பண்பை தரும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதுதான் வழக்கு. அப்போ பண்பு இப்போ பண்பு ஏன் வேணும் சொல்றது நான் சொல்றேன். மனித பண்பு இல்லாம என்ன பணம் வந்தாலும் என்ன அறிவு வந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, அமைதிப்படுத்த முடியாது, ஆனந்தப்படுத்த முடியாது. மனித பண்பு முக்கியம். ஒருவர் விட்டு கொடுத்தல், ஒருவர் புரிந்து கொள்வது. நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தை கையை கொடுத்து, குழந்தை தானே ஒரு வாய் நீங்க எடுத்து அதுக்கு ஊட்டினீங்கன்னா அங்கதான் அன்பு இருக்கு, அங்கதான் மனித பண்பு இருக்குது. சாப்பிட்டுட்டு கையை கொண்டு போடுது, எங்கெல்லாம் இந்த கையை போட்டுட்டு வந்ததோ அது வாயில வச்சுட்டு வரலாம் இல்லையா? இதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த குழந்தைய என்ன சொல்றாரு, அதனுடைய கூழ், அந்த ஒழுகம், அது தாய்க்கு தேனு, நமக்கு என்ன இருக்கும், சடுவன்பாங்க. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அந்த அன்பு வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு வாயிலிருந்து வரக்கூடிய அது கூட தேன் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த அன்பு என்ன பாருங்க, ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு அடித்தளம் பெற்றது அல்ல. நிறைய தாய்கள் பெற்றுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போறாங்க, ஆயா வச்சு பார்க்கக்கூடிய தாயெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையான தாய் என்பது பெற்றதுல வராது, அவள் வைத்திருக்கிற அன்பில் தான் வரும். அந்த குழந்தை அப்படியே மலஜலம் பண்ணிடுச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நல்லா அப்பதான் சாப்பிட்ற, பசியோட சாப்பிட்றதுக்கு தட்டையில சாதத்தை போட்டு பருப்பு குழம்பையும் விட்டு அப்படியே அது என்ன இஞ்சி பச்சடியும் பக்கத்துல வச்சு ஒரு அப்பளத்தையும் வச்சு அந்த பருப்பு குழம்பை பிசைஞ்சு அந்த இஞ்சி அப்படி வாயில் வைக்கும்போது அது ஒரு கத்தல் கேட்கும். ஏன்னா வாயில போட்டிருப்பா பெட்ஷீட்டை போட்டு, இது இப்ப மாறணும், 2வது ஓன்னு அது காலம் போட்டு அடிக்கும் போது எட்டி பார்த்தாச்சுன்னா அப்பதான் துருன்னு அடிச்சிருக்கோம். உடனே என்ன பண்ணுவா, அப்படியே ஒரு பக்கெட்ல இருக்கிற தண்ணியில கை அப்படி விட்டுட்டு கையில துணியிலேயே அப்படி தொட்டு கையை சுத்தப்படுத்த கூட தோணாது. என் பிள்ளை இப்படி அசிங்கமாயிடுச்சேன்னு சொல்லி ஓடி அப்படியே அதை தூக்கி தோல்ல போட்டு நேர கொண்டு உட்கார வச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மாவை திட்டுறோமே, தாயை வெறுத்துட்டு ஓடுறோமே, ஒரு நிமிஷம் நம்ம உடம்புலயே நமக்கே கொஞ்சம் அழுக்காயிட்டாலே நமக்கே
ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அந்த குழந்தைய வச்சு தண்ணியை விட்டு ஃபுல்லா கழுகி எடுத்து அது சொல்ல தாய் அப்பதான் கிஸ் கொடுப்பான். பார்க்கலாம், நான் உண்மையை சொல்றேன். அந்த குழந்தைய முழுக்க எல்லாம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அப்புறம் ராசான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முத்தம் முத்தி அந்த குழந்தை பவுடர்லாம் அடிச்சு அப்புறம் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மண் சாப்பிடும். இது வீட்டுல வயசுல இருக்கும்போது, இது வீட்டுல வயசு வந்து வீட்டுல இருக்கும் இல்லையா, அப்போ அது பக்கத்துல அப்படி ஏதாவது ஒன்னும் சாப்பிடுறதுக்கு வீசிடும், திங்காது, அம்மாவை 1000 திட்டம் எல்லா கூத்தும் பண்ணுது. இப்ப என்ன பண்ணுது? இது பருப்பு குழம்பா. இது அனுபவங்களை நீங்க பார்க்கலாம். பெண்மைக்கு போற்றுதல் தன்மை வந்தது அன்பினாலதான், பெத்ததுனால கிடையாது. எல்லாரும் தான் பெத்தாங்க 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 பெற்று போட்டே இருந்தாங்கன்னு. எப்ப மனம் ஒட்டுக்குதுன்னா அங்க இருந்த அன்பு. நீங்கள் அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்களும் அன்புடையவராக வேண்டும். அதான் நான் சொல்றேன். உங்கள்கிட்ட அன்பு இல்லாம அங்க அன்பு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, பிரயோஜனம் இல்லை. நீங்க அனுபவிச்சு அவங்களும் அனுபவிக்கலைனாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ வாழ்க்கையை வாழ்வதற்கும், வாழ்க்கையை நிம்மதி அடைவதற்கும், உண்மையான வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதற்கும், உறவை பேணுவதற்கும் இல்லையா, உறவை வளர்ப்பதற்கும் என்ன வேணும்னா 2 புறமும் அன்பு தேவைப்படுகிறது. அப்போ உண்மையான உறவு யாருன்னு சொன்னா, நீங்க வச்சிருக்க அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துறாங்க இல்லையா, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கதான் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, அங்க வந்து நீங்க பாரபட்சமே பார்க்க கூடாது. 2வது, அன்பு என்பது எந்த மனிதரையும் பிரிக்காததாக இருக்க வேண்டும். நிறத்தாலோ, மதத்தாலோ, இனத்தாலோ, குணத்தாலோ, கெட்டவங்க கூட இருக்கலாம். ஆனா அவன் கர்மாக்காக இருக்கும். நீ அன்பு வச்சு அவனை மாத்தலாங்க, மாத்திருக்காங்க இல்லையா? வெறுக்காதீர்கள், யாரையும் ஒதுக்காதீர்கள். நீங்க வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்க அன்பற்றவர்களாகிவிடுவீர்கள். நீங்கள் அன்பற்றவர்களாக மாறினால் இந்த ஜென்மாலையும் உங்களுக்கு பிரச்சனை வருது. இந்த ஜென்மால அப்படி வரலைன்னா நிச்சயமாக அடுத்த ஜென்மாவில் எப்படி வருவீங்க? துன்பப்படுவதற்கும் அவஸ்தைப்படுவதற்கும் உரியவர்களாக இருப்பீர்கள். இப்போ ரொம்ப வறுமையில, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அழுக்கு துணியா இருக்குது, இடிஞ்ச வீட்டுல இருக்கிற, ஓட்டக்குறையில் இருக்கிற, வேலை கிடைக்க மாட்டேங்குது, யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அலையிறாங்க இல்லையா, இவர்களெல்லாம் முன் ஜென்மாவில் அன்பற்றவர்களாகவும் அன்பு செலுத்த மறந்தவர்களாகவும் இருப்பார்கள். இதைத்தான் நான் முதல் குரல்ல சொன்னேன். சொல்கிறப்ப என்ன சொன்னேன்? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப மையத்து இன்புற்று ஏதும் சிறப்பு. நல்ல இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில வந்து நீங்க இந்த வாழ்க்கையை வந்து வளமான வாழ்க்கையாகவும் ஆனந்தமான வாழ்க்கையாகவும் அமைதியான வாழ்க்கையும் அமைக்க விரும்பினால், உறவு வேண்டும் என்றால், உறவு உங்களுக்கு நிறைய வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அன்பு பழக்கத்தை. அன்பே உறவு தரும், அன்பே உறவு தரும். எப்போ நீங்க அன்பை இழந்துட்டீங்களோ உறவு. அதே மாதிரி அன்பில்லாத உறவு பக்கத்திலையும் செல்லாது. அதான் மரியாதா தலைவாசல் மிதியாதேன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அங்கே மதிக்கிறதுனா என்னது? அன்பு வச்சா தானே வரும். அப்போ வாழ்க்கையே அன்பு என்பதில் தான் இருக்கிறது. அது இயற்கையாகவே மனிதனிடம் இளமையில் அன்பு ஊறுகிறது. எப்போ உங்களுக்கு அறிவு வர ஆரம்பிச்சதோ அப்பவுமே அன்பு வருது. ஆனா அந்த அன்பை சமூகம் என்ன பண்ணிடுச்சு? திசை மாற்றி விட்டது, மடை மாற்றி விட்டார்கள். அதை காமத்திலே, தன் குடும்பத்தின் மீது, தன் ஜாதியின் மீது, பதவியின் மீது, இப்படியெல்லாம் அது மடை மாற்றப்பெற்று இன்று மனிதர்களை மடையர்களாகிவிட்டது, போராட்டத்திற்குரியவர்களாகிவிட்டது. எனவே விழிப்படைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்டடைய வேண்டும் என்றால் முதலில் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஆன்ற குடி பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆன்ற குடி என்பது நல்ல குருவை சார்ந்து நீங்கள் இந்த பிறப்பை மாற்றி அமைத்தவர்களாக மாறினால் உங்களுக்கு உண்மையான உறவு கிடைக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.